ஹே கைஸ், ரொம்ப நாளாச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல கொஞ்ச நாளாவே, அதாவது லாஸ்டா போட்ட சில சீரிஸ் எல்லாமே காமெடி, ரொமான்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் சீரிஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் ஹாரர் சீரிஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் தான் ஒரு ஹாரர் சீரிஸ் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ்ல வெறும் 4 எபிசோடு தான் இருக்கு. ஸோ சீக்கிரமாவே இந்த சீரிஸை நம்ம முடிச்சிடலாம். யாரும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. மேலாம்பல இந்த சீரிஸோட ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் நேச்சுரல் பவருக்கும் சண்டை. இதுல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்த டிராமாவும் இருக்க போது. சரி வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ்ல எடுத்ததுமே நம்ம கதையோட ஹீரோயின் ஃபாவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஃபா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. இப்ப நடக்கிற எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க. சோ இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு போல. இப்ப ஃபா அவங்க ஸ்கூல் ரூஃப் டாப்ல ஜாலியா ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸை நம்ம காட்டல. இப்ப இதை காமிச்சிட்டா அப்படியே இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா இவங்க ஸ்கூல்ல இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. நம்ம ஃபாவுமே டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டெஸ்ட் எழுதிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஷார்ப்னர் எடுத்து பென்சில சீவிட்டு இருக்கா. நல்லா தான் சீவிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு பென்சிலோட சேர்த்து கையவும் சீவ ஆரம்பிச்சிடறா. ரத்தம் அப்படியே பொல பொலன்னு கொட்டுது. அது அங்க இருந்த ஒரு டீச்சர் பார்த்துட்டு, ஏமா என்ன பண்ற, கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா எழுந்து நிக்கிறா. ஆனா இப்ப டப்புன்னு அலறிட்டே கையில வச்சிருந்த பென்சில அந்த டீச்சரோட கழுத்திலே சக்குன்னு இறக்குறா. அந்த இடத்துல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பதறி போயிட்டாங்க. அங்க இருந்த மத்த டீச்சருங்க எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து இந்த டீச்சரை காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த பொண்ணை இப்ப வெளில பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆக்ரோஷமா வயலண்டா பிஹேவ் பண்றா, கத்துறா, அலறா. அங்க இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல அசம்பிளில தான் காட்டுறாங்க. இப்ப நடந்த இந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு வயலண்டா பிஹேவ் பண்ணால, அவ தான் இந்த ஸ்கூலோட டாப்பர் போல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்ததுனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்கா. சோ இப்ப அதுல இருந்து அவ கியூர் ஆகிறதுக்காக தெரப்பி அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அது முடியிற வரைக்கும் அவ ஸ்கூலுக்கு வர மாட்டா. ஸ்கூலை விட்டு நாங்க அவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அடிப்பட்ட அந்த டீச்சருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் அவங்களுக்கு பதிலாக ஒரு டெம்பரரி டீச்சரை நாங்க ஹையர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க அசம்பிளில இருக்க மத்த பொண்ணுங்க எல்லாருமே அந்த பொண்ணு வயலண்டா பிஹேவ் பண்ணால, அவளோட பேரு வானு. அந்த வானு டீச்சரை பென்சில் வச்சு குத்தும் போது இவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை அவங்க குரூப்புக்குள்ள பரப்பி விட்டு அதை பத்தி காசி பேசிட்டு இருக்காங்க. ஓரா படிச்சு தான் இப்படி மண்டை சூடாய் இப்படி பண்ணிட்டா, இல்ல ட்ரக் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வாயில வர எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அதுல 2 பொண்ணுங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு கேட்கறா, எங்க ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு பொண்ணு, ஃபாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவன் நேரத்துக்கு எங்கேயாவது உட்காந்து பகல் கனவு கண்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க டெஸ்ட் நடந்த அந்த கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்க. அந்த வான் பொண்ணு டீச்சரை குத்திருப்பால, அந்த கிளாஸ் ரூம்ல தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப போட்டோ எடுத்துட்டு போலான்னு திரும்பும்போது அப்ப டக்குன்னு ஒரு டெஸ்க்ல அடிச்சிடறாங்க. அப்போ அந்த டெஸ்க்ல இருந்து டொங்குன்னு இந்த கண்ணாடி சவுண்ட் கேட்கும்ல, அது மாதிரி கேக்குது. இவங்களுக்கு லைட்டா டவுட் ஆகுது, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டெஸ்க்கு அடியில மெதுவா கையை விட்டவங்க இப்ப வெடுக்குன்னு கையை எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ அவங்க கையை கீச்சிருச்சு போல இருக்கு. கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லி கீழே பார்த்தா ஏதோ கிளாஸ் உடஞ்சி துண்டா கிடக்கு. அந்த டெஸ்க்கு அடியில கிளாஸ் இருந்திருக்கும் போல. அப்படியே அவங்க இங்க கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. அப்ப அவங்கள ஒரு சார் பார்த்துட்டாரு. ஆக்சுவலா இந்த சார் வேற யாருமே கிடையாது, இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. இந்த புதுசா போன டீச்சருக்கு பதிலாக ஒரு டெம்பரரி டீச்சர் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டீச்சர் வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். அவரு ஹீரோயினை பார்த்ததுமே, உன் பேர் என்ன, அசம்பிளி டைம்ல இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவங்க பேரை சொல்றாங்க. இந்த மாதிரி என் பேரு ஃபான்ட்டு. சரி சொல்லி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை சார், என் ஃப்ரெண்டுக்காக நோட்ஸ் எடுக்க வந்தேன், அப்பதான் கையில கிளாஸ் கிழிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட கையை வாங்கி பிளட் வராத மாதிரி அவரோட கர்ச்சீஃப் எடுத்து பிரஸ் பண்றாரு. சரி, அசம்பிளியை விட்டுட்டு இங்க வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த நோட்ஸ் என்ன அவ்வளவு முக்கியமா என்ன? அப்புறம் ஏதோ கிளாஸ் அது இதுன்னு வேற சொல்ற, என்ன என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறியா, வேற எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் விடுங்க, நீங்க பண்ணது போதும், நான் இதுக்கப்புறம் கிளினிக்கு போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பக்கமா போன ஒரு ஸ்டாஃப் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அஜின் சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு, என்ன மாறிகிரி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சமாளிக்கிறாரு, ஆமாங்க இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்து, நீ இன்ஃபார்மரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல, ஜஸ்ட் போயிட்டு உன் கையை மட்டும் வாஷ் பண்ணிட்டு கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு பார்த்தா அவங்க கையில கிழிச்ச காயத்தோட தடமே இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஷாக் ஆகுது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நேரா நம்ம ஹீரோயினோட கிளாஸுக்கு தான் வராரு. அங்க இருக்க மத்த கேர்ள்ஸ் யாருமே நம்ம ஹீரோவை மதிக்கவே மாட்டாங்க ஒரு ஸ்டாஃபா. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வர சோடா புட்டி எல்லாம் போட்டுட்டு வராரா, சொல்லவே தேவையில்ல. அவரை கலாச்சி தள்ளுறாங்க குரூப்ல எல்லாம், அவரை வீடியோ எடுத்து போட்டு. இவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றாரு. என்ட்ரி ஆகும்போதே தடுக்கி விழுறது, கையில வச்சிருக்க புக் எல்லாத்தையும் கீழே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க, ஓ ஹீரோ தான் நமக்கு புதுசா வந்திருக்க டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணா. ஆனா இங்க மத்த பொண்ணுங்க யாரும் அவரை மதிக்கவே மாட்டாங்க. எல்லாருமே கையில போன் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சேட் பண்ணிக்கிட்டு. அது மாதிரி ஹீரோ பாக்குறாரு, என்ன இதுங்க மதிக்கவே மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில ஒரு பொண்ணு நம்ம ஃபாவை பத்தி பேசியிருப்பாள், அவ கனவு கண்டுட்டு இருப்பான்னு. சோ அந்த பொண்ணு அங்க இருப்பாளா, போன் நோண்டிட்டு சிரிச்சுக்கிட்டு. இப்ப அவளை பிடிச்சி கிளப்பி
விட்டு அவரோட சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இதை சொல்லிட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வர, ஆனா லைட்டா தயங்கினதுமே ஹீரோ பாக்குறாரு. பாத்தியா இப்படிதான் கிளாஸ்ல உட்காந்து போன் பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியாது, இதுக்கப்புறமா போனை உரமா வச்சுட்டு ஒழுங்கா கிளாஸை கவனிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னா. ஆனா அந்த பொண்ணா இப்ப சடனா கொடுத்தா பாருங்க ஒரு நெத்தியடி. என்ன சார் நீங்க கேட்ட கொஸ்டின் தெளிவாவே இல்லையே, நீங்க கொஸ்டினை தெளிவா கேட்டாதானே சார் என்னால தெளிவான பதில கொடுக்க முடியும், நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஏகப்பட்ட பதில் இருக்கு, எதை சொல்லட்டும்னா இதை சொல்லட்டுமா அதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடிக்கிட்டே போறா. இப்ப சொல்ற ஆன்சர்லாம் கேட்டதுமே ஹீரோக்கு லைட்டா ஷாக் ஆகுது. என்னம்மா இப்படி புட்டு புட்டு வைக்கிறீன்ற மாதிரி இங்க ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஆனா இங்க இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்க ஒன்னும் எங்களோட கிரேடை பத்திலாம் நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, இந்த ஸ்கூல் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டெஸ்ட் வைப்பாங்கன்னு தெரியுமா, ஒரே விஷயத்த நாங்க எத்தனை தடவை படிச்சிருப்போம் தெரியுமா, நீங்க கேட்கிற கொஸ்டின்லாம் எங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு சார், மற்ற ஸ்கூலுங்களை கம்பேர் பண்ணும்போது எங்க ஸ்கூல்ல நடக்கிற எக்ஸாம் எல்லாமே பல மடங்கு கஷ்டம், ஸோ அதுக்காக நாங்க பல மடங்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் எங்களால டாப் ஸ்கோர் வாங்க முடியும், ஸோ அதனாலே இந்த ஸ்கூல் எங்களை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட டெஸ்ட் லொட்டு லோஸ்க்குன்னு எல்லாமே வைப்பாங்க, நீங்க நடத்திட்டு இருக்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கூட நாங்க ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணிட்டோம், ஸோ அதனால நீங்க எங்களை நினைச்சு எந்த கவலையும் பட வேண்டாம் சார் அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோ பாக்குறாரு. சரிமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்றாரு இந்த பொண்ணு ஆன்சர் சொன்னோன்னு. ஆனா இப்பதான் பசங்களை பார்த்து கேட்கிறாரு, சரி பசங்களா படிக்கிற விஷயத்துல உங்க ஸ்கூல் உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புனே இருந்தீங்கன்னா அப்போ உங்க வாழ்க்கையை எப்ப என்ஜாய் பண்ணுவீங்க, வாழ்க்கையில தான் படிப்பு இருக்கணுமே தவிர்த்து படிப்பே வாழ்க்கையா இருக்க கூடாது, உங்க ஸ்கூல்ல கிளப் இல்ல ஸ்போர்ட்ஸுக்கு உங்களை அலோவ் பண்றது இல்ல, உங்களுக்கு ஹாபின்னு சொல்லிக்கிறதுக்கும் எதுவும் இல்ல, இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எப்படி வெளி உலகத்துக்கு போகும்போது அதை ஃபேஸ் பண்ணுவீங்க பசங்களா, கொஞ்சமாவது உங்க வாழ்க்கையில மத்த விஷயத்துலயும் அக்கறை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி இங்க உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு இருக்க. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட்டா பதில் சொன்னால அந்த பொண்ணு, அவ இப்ப அப்படியே மெதுவா ஹேண்ட் ரைஸ் பண்ணி, சார் நாங்க எங்க வாழ்க்கையில அக்கறை காட்டுறதெல்லாம் இருக்கட்டும், எப்ப சார் நீங்க உங்க ஜிப்ல அக்கறை காட்ட போறீங்க, முதல்ல அதை இழுத்து மூடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சிரிக்க, இப்ப மொத்த கிளாஸுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு நேரமா சீரியஸா போயிட்டு இருந்தது படு மொக்கையா போயிருச்சு. ஆனா ஹீரோயின் மட்டும் ஹீரோ ஒரு மாதிரி சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க, லைட்டா சந்தேக பார்வையோட தான் பாக்குற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு ஹீரோட நிஜமான கேரக்டர் இது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோவை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, ஒரு பக்கம் எக்ஸாம் தான் டஃபா இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இங்க ஸ்கூல்லயும் நிறைய விஷயம் நடக்குது, முக்கியமா இந்த புதுசா வந்திருக்க டீச்சர் அப்படின்னும் போது புதுசா வந்திருக்க டீச்சருக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சும்மா ஜன்னலுக்கு வெளியில பாத்துருப்பாங்க, வெளியில நம்ம ஹீரோ நின்று இருந்திருப்பாரு, ஏதோ சும்மா நிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா அவரோட கையை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவரோட கையை சுத்தி ஏதோ பூச்சி தேனின்னு நினைக்கிறேன் அது சுத்தி பறந்துட்டு இருக்கு. அந்த பூச்சிக்கிட்டே ஹீரோ ஏதோ பேசிட்டு இருக்காரு, வாய் அசையறது மட்டும் ஹீரோயினுக்கு தெரியுது. இது ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு வியடா இருந்திருக்கும், என்ன இந்த ஆளு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுமே கையில வச்ச இந்த புக் எல்லாத்தையும் அப்படியே கீழே போடுற மாதிரி போட்டுட்டு ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி ஆக்வர்டா சிரிச்சுட்டே புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வியடா இருக்கு, ஸ்கூல்ல சுத்தி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆனா ஹீரோயினோட அம்மா, நீ ஒன்னும் எதை நினைச்சா ஸ்ட்ரெஸ் ஆகாதம்மா, இது எக்ஸாம் டைம்ல அதான் உனக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்க வேற எதுவும் சொல்லல. சரி ஓகேமா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க இப்ப படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்க்ல வந்து உட்காடுறாங்க. அப்பதான் எதுக்கு இருக்க மிரர் அப்படியே கிராக் விட்டுருக்கு. அதை பார்த்தும் உங்களுக்கு ஒரு மாதிரி வியடா ஃபீல் ஆகுது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்க. அதே டைம்ல இப்ப அவங்க ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க, ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி அப்படியே பதட்டமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வாஷ் பண்ணிட்டு நிமிந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடி இருக்க கண்ணாடி அப்படியே தட தடன்னு ஆட ஆரம்பிக்குது. அதை அப்படியே அல்லு இல்லாம பார்த்துட்டு இருக்க. இப்ப அதிர்ந்துட்டு இருந்த அந்த கண்ணாடி அப்படியே இப்ப டோட்டலா கிராக் ஆகுமா. ஆனா கிராக் ஆனது அந்த கண்ணாடி மட்டும் இல்ல, அவளோட ஃபேஸும் அந்த கண்ணாடியோட சேர்ந்து கிராக் ஆயிருது. இப்ப இது மாதிரி அவளோட ஃபேஸ பார்த்துட்டு அலறா, அப்படியே கண்ணை இருக்குமா மூடிட்டு தலையை பிடிச்சிட்டு ஓரமா வந்து உட்காந்துட்டா. ஆனா இப்ப டப்புன்னு பார்த்தா அந்த மிரர் பழைய மாதிரி மாறிடுச்சு. இவனும் கொஞ்சம் நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப அடுத்த செகண்டே யாரோ அவளை கண்ட்ரோல்ல எடுத்த மாதிரி அப்படியே தலையை பிடிச்சிட்டு அலற ஆரம்பிக்கிறா. யாரோ அவளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்படியே கையெல்லாம் ஏதோ மடக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அதே பொசிஷன்ல அவளோட ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூல்ல நின்னுட்டு இருக்கா. இந்த மேல இருந்து டைவ் அடிக்கிறதுக்காக ஒரு போர்டு செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஹைட்ல, அந்த போர்டுல நின்னுட்டு இருக்கா. ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா அதே பொசிஷன்ல வரைஞ்சு போய் நின்னவ இப்ப டப்புன்னு அதுல இருந்து கீழே குதிச்சிட்டா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் கிளாஸுக்கு வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடா கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு இன்னுமே இந்த விஷயம் தெரியாதாஃபா, இந்த பக்கத்து கிளாஸ் 4ல அந்த மேட்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவன் நேத்து நைட்டு நம்ம ஸ்கூல்ல உள்ள ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நேத்து நைட்டு வழக்கம் போல நம்ம ஸ்கூலோட வாட்ச்மேன் பேட்ரோல்ல இருக்கும்போது தான் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் கைண்டு கிடந்ததை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ண போகும்போது தான் அந்த பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சு சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு காலையில டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த மேட்டு பொண்ணோட டெஸ்க்கு அடியில ஒரு ஸ்பை கேமரா இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இங்க கனெக்ஷனை பார்க்க முடியுதா, லாஸ்ட் டைம் அந்த வானு இப்ப அந்த மேட்டு ரெண்டு பேருமே டாப்பர்ஸுங்க, ரெண்டு பேருக்குமே இப்படி ஒரு நிலைமை இருக்கு. அதோட இந்த மேட்டு பொண்ணோட டெஸ்க்கு அடியில ஒரு ஸ்பை கேமரா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எவனோ ஒரு கேடி இங்க நம்மளுக்குள்ளேயே இருக்கான். அவன் தான் டாப்பர்ஸுங்களா பார்த்து தூக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ ட்ரக்
பக் யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லாரையும் இப்படி பண்ண வைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க இதெல்லாத்தையும் ஹீரோயினும் சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே ஒரு மாதிரி லைட்டா பக்குன்னு தான் இருக்கு. ஆனா இப்ப பிரேக்ல இந்த மேட்டு பொண்ணு தண்ணியில குடிச்சதை பத்தி ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தால நம்ம ஹீரோயின்ட்ட, அந்த பொண்ணு வெளியில வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேகமா வந்து அவ வாயை பத்தி தாத்தான்னு உரமா எடுத்துட்டு வந்துட்டாங்க தனியா. ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேரு பேம். அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு கத்துறா, அடச்ச நீதானா, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் போ, உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னும் போது, அது வந்து நீ நம்ம டீச்சர்ஸுங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் தானே, அடிக்கடி நீ அவங்க ஆஃபீஸ் ரூமுக்குலாம் போயிட்டு வருவ, அதுக்கு அது ஒன்றும் இல்லை, எனக்காக ஒரு விஷயத்த நீ அங்கே போகும்போது செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்க, இப்போ எதுக்கு நீ இதை என்ன பண்ண சொல்ற, என்ன அந்த மேட்டு பொண்ணு விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கியா, இருந்தாலும் காரணம் இல்லாமல் எதுவும் நீ பண்ண மாட்டியே, சொல்லு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இப்போதான் ஒரு விஷயத்த இந்த பேம் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலாக அந்த மேட்டு பொண்ணு இருக்கால, அவள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஜின் சார் நம்ம ஹீரோவை போயிட்டு பார்த்துருப்பா. அவள் ஹீரோ பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருந்திருப்பா. இதை ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஹீரோ மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஹீரோ தான் ஏதோ பண்ணுறான், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பேமிட்ட சொல்கிறாங்க. அதனால தான் உங்ககிட்ட இந்த ஹெல்ப் நான் கேட்குறேன், நீ ஹீரோட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவனோட சீக்ரெட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னுறா. சாதாரண நாளே இது ஒரு பெரிய பங்கமாக போய் முடிஞ்சிடும், இது எக்ஸாம் டைம் வேற, இந்த டைமில் மட்டும் நீ சொல்கிறத நான் பண்ணேன் அப்படின்னா அது என்னோட தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம், அதனால முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ தான் அடிக்கடி ஆஃபீஸ் ரூமுக்கு போவ, அதனால நீ போனாதான் சந்தேகம் வராது, நான் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உனக்கே தோணலையா, நம்ம வானும் மேட்டும் முன்னாடிலாம் இப்படி இருந்ததே கிடையாது, எப்போ ஹீரோ நம்ம ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சானோ அப்பையிலேருந்து தான் எல்லா பிரச்சனையும், அதுவும் இல்லாமல் இன்னும் வேற பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டாங்க. இந்த பேம் என்ன பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அது வேணாம் விடு, உனக்கு அது சொன்னாலும் புரியாது, எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்ல இவளுக்கு லைட்டாக கடுப்பாயிருச்சு. ஓ, அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாள் ஆயிட்டேன்ல, அப்புறம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கேன், நீங்கள் எதுக்கு என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறீங்க, எதா இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ, போய் என்ன இந்த விஷயத்தில் இழுக்காத, அதுவும் இல்லாமல் நான் டீச்சர்ஸுங்களோட பெட்டு மாதிரி அவங்க சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு காரணம் நான் நல்ல கிரேடு வாங்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ நான் என்னன்னா உனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ நல்லா படித்து நல்ல கிரேடு வாங்கிடுவேன், இங்கே நாங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவமாக போயிட்டா. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்தும் கூட இவங்களால இந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியல, சுத்தமாக படிக்கவும் முடியல. ஹீரோ வியடா பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் நைட்டோட நைட்டாக இவங்களே ஸ்கூலுக்குள்ளே பூந்துட்டாங்க. வழக்கம் போல வாட்ச்மேனு வாசலில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அதனால அவங்க ஈஸியாக நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. வேகமாக ஹீரோட டேபிள் ட்ரார்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு டிராவரை ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு, ஏதோ வித்தியாசமா ஒரு கயிறு வேற இருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்குது. அவர் இன்னும் ஸ்கூலை விட்டு போல இருக்கு, பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சார் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அந்த கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் கரெக்டாக பேசிக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ள வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஹீரோயினை பார்க்கல, ஆனா ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ டக்குன்னு நம்மளால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுவாராம். இவங்க உடனே திரும்பிக்கிறாங்க. ஆனா இப்பதான் அப்படியே மெதுவா திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க. அவரோட உடம்பு ஃபுல்லா ஒரே டேட்டுவா இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே இருக்க. ஆனா இப்ப டப்புன்னு ஒரு சின்ன குழந்தை சிரிக்கிற மாதிரி வாய்ஸ் கேக்குது. இவங்க உடனே திரும்பி பாக்குறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனா அந்த ஸ்கூல் ஹால்வே முழுக்க கேக்குது. இப்ப அந்த குழந்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தப்பு பண்ற குழந்தைங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஹீரோக்கு வந்து கேக்குது. ஆனா அவர் கிளம்பிட்டாரு. ஆனா ஹீரோயின் தான் ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்புறம் அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிருது. சரி இப்ப ஹீரோ இருக்காரா போயிட்டாரான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் போயிட்டாரு. சரி இவங்களும் இப்ப வெளியில வந்துட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. அந்த சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடிப்படியே பார்த்துட்டு இவங்க அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க ஹீரோயின் மேல வந்து கைய வைப்பாங்களாம். இப்ப பயந்து போய் திடுக்குன்னு திரும்ப, எதுக்கு நின்று இருக்கிறது வேற யாருமே கிடையாது, வாட்ச்மேன் தான். அவருமே ஹீரோயின் திடுக்குன்னு திரும்பினதை பார்த்துட்டு பயந்துட்டாரு. என்னமா ஆச்சு இந்த டைம்ல நீ என்னமா பண்ணிட்டு இருக்கன்னு போது ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அது நான் நோட்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு போது, சரி அதான் எடுத்துட்டில கிளம்பு. ஏமா உனக்கு தான் தெரியும்ல நம்ம ஸ்கூல்ல கொஞ்ச நாளாவே ஒரே மர்மமான விஷயமா நடந்துட்டு இருக்குதுன்னு. இது தெரிஞ்சுமாமா இந்த டைம்ல நீ இப்படி தனியா ஸ்கூலுக்கு வருவ, சரி நீ முதல்ல வா, நானே உன்னை கேட் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் சொல்றாரு, என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே இந்த ஸ்கூல்ல ஏதோ மர்மமா நடக்குது, இப்ப கூட யாரோ ஸ்கூல் ஃபுல்லா குப்பையா போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, ஒருவேளை அந்த யாராவது சின்ன பசங்களா இருப்பாங்களோ, ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ்ல தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி பேசின மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த வாட்ச்மேன் லொக்குன்னு இரும ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியே இப்ப இந்த வாட்ச்மேன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி, இப்ப ஹீரோயின் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரு குழந்தை வாய்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த வாய்ஸ்ல இப்ப அவர் பேசுவாராம், தப்பு பண்ற பசங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கும், நீயும் கெட்ட பொண்ணு தானே, இந்த டைம்ல இப்படி ஸ்கூலுக்கு தனியா வந்திருக்க, தப்பு பண்ற பசங்க எல்லாம் என்ன பண்ணணும், நேரா கை கட்டி நிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் கையில ஒரு லத்தி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு கம்பு, அதை எடுத்து மண்டையிலே நச்சுன்னு அடிச்சுக்கிறாரு அவரே. ஹீரோயின்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அந்த வாட்ச்மேனும் அப்படியே தலையிலேருந்து ரத்தம் ஒழுக ஹீரோயினை பார்த்து, நீயும் தப்பு பண்ற பொண்ணு தானே, உன்னை திருத்த
போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆனா எதுக்கால இப்ப ஹீரோயின் இருக்க மாட்டாங்களாம், ஓடியே போயிட்டாங்க அவங்க. எப்போ வேகமா போயிட்டு மெயின் கேட்டை திறந்துட்டு ஓடலான்னு பார்த்தா அதை சங்கிலி போட்டு பூட்டி வேற வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பின்னாடி அந்த வாட்ச்மேன் பேய் வேற துரத்திட்டே வந்துட்டு இருக்குது. கெட்ட பொண்ணு, நீ எங்க போன, ஒழுங்கா ஓடாம நில்லு, அப்பதான் என்னால உன்னை கண்டிக்க முடியும், ஆனா நீ ஓடினாலும் ஒளிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வயசுலயே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த வாட்ச்மேன் துரத்திட்டு இருக்காப்ல நம்ம ஹீரோயினை. அந்த வாட்ச்மேனை ஏதோ ஒரு பேய் பொசஸ் பண்ணிருச்சு போல. ஏதோ சின்ன புள்ள மாதிரி சிரிச்சுக்கிட்டே தாவி தாவி நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒழுங்கா நில்லு, கெட்ட பொண்ணு நில்லு, ஓடாத, இல்லைன்னா உனக்கு இன்னும் அதிகமான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. ஹீரோயினை ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு டைம்ல அந்த வாட்ச்மேன் பேய் நம்ம ஹீரோயினை புடிச்சிச்சு. இப்ப கையில வச்சு இந்த கம்பை வச்சு ஒரே அடி நம்ம ஹீரோயின் மண்டையில. நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே ஊந்துற. ஆனா அந்த வாட்ச்மேன் பேய் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு சின்ன புள்ள மாதிரி. பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஆடிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்ன எதுவும் பண்ணிடாதன்னு போது, அது நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், நீ தப்பு பண்ற பொண்ணு, கெட்ட பொண்ணு, பேட் கேர்ள், உனக்கு நான் தண்டனை கொடுக்கணும்ல, அப்பதானே நீ திரும்பி தப்பு பண்ண மாட்ட, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் அடிக்கலான்னு வரும்போது ஹீரோயின் பயந்து போய் கண்ணை மூடிட்டாங்க. ஆனா அடி விழுன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கண்ணை மூச்சு பார்த்தா அந்த வாட்ச்மேனோட கால்ல ஒரு கொக்கி வந்து மாட்டிருக்கு. அந்த கொக்கியில ஒரு கயிறு இருக்கு. இப்ப அந்த கயிறை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் பேய் அப்படியே தடுக்கி பொத்துன்னு கீழே விழுந்துற. இப்ப அந்த பேயோட காலை பிடிச்சி யாரோ தர்த்தன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த பேயும் ஆன அலறுது குழந்தை வயசுல. இப்ப அந்த பேயும் பாக்குது. எதுக்கால பார்த்தா ஒரு ஆளு சேப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பேய் அவனை பார்த்து, யாரா நீயும் கெட்ட பையனா, தப்பு பண்றியா, நீ உனக்கு தண்டனை இருக்கு, உன நான் திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அவனை அடிக்க போவ அவன் போட்டு அந்த பேயை மொத்துன்னு மொத்திட்டான். இப்ப கடைசி அந்த பேயை கீழே தள்ளி விட்டு அதோட நெத்தில கையை வச்சு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்றான். அந்த பேய் ஓன அலறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெளிவா தெரியல, ஒரு மாதிரி பிளரா தான் தெரியுது. வந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால சரியா பார்க்க முடியல. இப்ப அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மர்மமான ஆளு நம்ம ஹீரோயின் மேலேயும் அப்படியே கை வைக்கிற மாதிரி வரான். அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில அந்த பேய் அடிச்சிருக்கும்ல, அந்த காயத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க காயம் இல்ல. சரி இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த வாட்ச்மேன் என்னான்னு பார்த்தா அவரு வழக்கம் போல வாட்ச்மேன் டியூட்டி பார்க்காம தூங்கிட்டு இருக்காரு. அவர் மேலேயும் எந்த காயமும் இல்ல. எல்லாமே பர்ஃபெக்டா நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒண்ணு இல்லமா, நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கல, அதான் உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும், எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க ஹீரோயினால சுத்தமா நம்பவே முடியல. அவங்க அம்மா கிட்டே சொல்றாங்க, இல்லம்மா நடந்தது எல்லாமே உண்மைதான், அப்படியே உண்மை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி எல்லாம் பழைய மாதிரி மாறிச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியலன்னு போது, நான் தான் சொல்றேனேம்மா உனக்கு ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அதை மட்டும் பண்ணு, உனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. நேற்று சம்பவம் நடந்துச்சுல அந்த ஸ்பாட்டு, அவங்க அடி வாங்கி விழுந்து கிடந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடமும் கிளீனா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் வர வழியில நம்ம ஹீரோ ஏணி போட்டு ஏறி ஏதோ பக்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வர நேரமா பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லி கத்துனவர் இப்ப ஏணி தடிக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவர் கையில வச்ச அந்த பக்கெட் நம்ம ஹீரோனோட தலையில போயிட்டு சொருவிக்குது. இவர் உடனே சாரி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு, நான் கேமராவை கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஏணி கொஞ்சம் கொடன்னு இருந்ததுனால தடிக்கி கீழே விழுந்துட்டேன். ஐயோ நீ வேற கிளாஸுக்கு போற பொண்ணு இப்படி நினைஞ்சிட்டே இரு, உனக்கு நான் எதுவும் டவல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காட்சி படுத்து காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஒன்ன மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன், அந்த ஆள் ஒரு வேளை நீங்களா இருக்குமோன்னு நான் யோசிச்சேன், ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த ஆளும் நீங்களும் ஒரே ஆளா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, இவரும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினா அவரோட ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போறாரு. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இன்னொரு யூனிஃபார்ம் செட் வச்சிருந்தா அதை எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடிக்கிட்டு இருக்க. ஆனா தேடும் போதே கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்காரு. இந்த பக்கத்துல இருக்க டெஸ்க்ல அடிச்சுக்கிறது, லைட்ல அடிச்சுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா. ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே, எப்பயுமே கிளாஸ்ல இருக்கும்போது மூஞ்ச உண்மையே தான் வச்சுட்டு இருப்ப, இப்ப சிரிக்கலாம் செய்யறான்னு போது, அது ஒன்றும் இல்லை, இப்ப கொஞ்ச நாளாவே நம்ம ஸ்கூல்ல நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது இல்ல, ஸோ அதை நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நேற்று நைட்டு நடந்த விஷயத்த என்னால இனிமே மறக்க முடியல, ஒரு மாதிரியாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு என்ன சொல்றாப்லன்னா, அதெல்லாம் சும்மா தட்டி விடு, கனவுலாம் எல்லாருக்கும் வர்றதுதான், ஏதோ கனவுல வாட்ச்மேன் துரத்திட்டு வந்ததே இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கியே, என் கனவுலாம் எவ்வளவு மோசமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலா தேடிக்கிட்டு இருக்கும்போது, ஆனா இப்பதான் ஹீரோயின் மெதுவா, நான் நேற்று நைட்டு என்ன அந்த வாட்ச்மேன் துரத்தனா அப்படின்னு மட்டும்தான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனா அது கனவா உண்மையான உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்களா கனவுன்னு சொல்றீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கேட்க, இங்க ஹீரோட முகம்லாம் அப்படியே மெதுவா மாறுது. ஹீரோயின் இப்ப மெதுவா அவங்க இருக்க ரூமோட கதவை லாக் பண்ணிட்டு, சார் இன்னுமா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நடிக்கிறத நிப்பாட்டிட்டு உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாக்குறாரு, வா என்ன சொல்ற, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு போது, ஏன் உனக்கு நிஜமாவே புரியலையா என்ன, நேத்து நைட் அந்த சேப்பு சொக்கா போட்டு வந்தது நீ தானே, நீ என்ன சொல்றப்பா, நீ ஏதோ கனவுல வந்தது எல்லாத்தையும் நிஜம் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு போது, நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், ஏதோ கண்டது கர்மத்தெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா எப்போ அந்த வான் பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சோ அதுல இருந்து என்னால இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. அதனால
அதனால இதை பத்தி எவிடன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன், இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சது இந்த வான் பொண்ணுக்கு நடந்தது, மேட்டு பொண்ணுக்கு நடந்தது எதுவுமே தானா நடக்கல, யாரோ நடக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க தான் இது எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்காங்க. சொல்லு, அது நீ தானே அப்படின்னு இப்ப கேட்க ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. ஏமா என்னமா சொல்ற? அந்த பொண்ணுங்க அவங்களாவே ஏதோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுல எப்படி நான் சம்மந்தப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு செகண்ட் பார்த்துட்டு, ஓ அப்படியா, இரு மேட்ருக்கு வரேன். கடைசியா அந்த மேட்ன்ற பொண்ணு இந்த ஸ்கூல் ஸ்விம்மிங் பூல்ல கூட வந்து சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாள். மறுநாள் கூட அந்த பொண்ணோட டெஸ்க்ல இருந்து டீச்சர்ஸுங்கெல்லாம் ஒரு ஸ்பை கேமராவை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கேமரா வச்சது வேற யாருமே கிடையாது, நான் தான் அப்படின்றாங்க இப்ப ஹீரோயின். ஹீரோக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. என்ன சொல்ற நீ, எதுக்காக அதை நீ பண்ண அப்படின்னும் போது, ஏன்னா எனக்கு தெரியும் அடுத்தது அவ தான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அந்த வான்ன்ற பொண்ணு, அதுக்கப்புறம் மேட்டுக்கு தான் ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ற கல்பிரேட் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவளோட டெஸ்க்ல நான் கேமராவே வச்சனும் போது ஹீரோனா, சரி இது எதுக்கு இப்ப நீ என்கிட்ட சொல்ற, இந்த விஷயம் மட்டும் வெளியில போனுச்சுன்னா உனக்கு தான் பிரச்சனை தெரியும்ல அப்படின்னும் போது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா, நான் கேமராவை வச்சது மேட்டோட டெஸ்க்ல மட்டும் கிடையாது, நான் ஸ்கூலை சுத்தி ஏகப்பட்ட இடத்துல கேமரா வச்சிருந்தேன். எதுலையாவது கண்டிப்பா அந்த கல்பிரேட் மாட்டுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒரு இடம் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போனை காட்டுறாங்க. அதுல நேற்று நைட்டு நம்ம ஹீரோ அந்த வாட்ச்மேன் பேய் கூட சண்டை போட்டிருப்பார்ல, அந்த போட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே மெதுவா ஹீரோயின் பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாரு அவங்க பேரை சொல்லிட்டு. ஹீரோயினுக்கான பயமா இருக்கு. அப்படியே மெதுவா பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. பண்றத பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே கனவுன்னு சொல்லி என்னைய முட்டாளாக்க பாக்குறீல்ல, இதை எதுக்கு பண்ண சொல்லு, முதல்ல எப்படி இதை நீ பண்ண, இங்க சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கத்த. ஆனா இங்க ஹீரோ இவ்வளவு நேரமா அமைதியா இருந்தவர் இப்ப அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றாரு. பரவாயில்லையே, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலை பாக்குற அளவுக்கு ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இங்க பாரு, இந்த மாதிரி இப்ப நீ எல்லாத்தையும் தொலாவிட்டு இருக்கிறதுனால உனக்கு தான் டேஞ்சர், அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு போது உனக்கு தான் எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க ஹீரோயின். முதல்ல அந்த வானு, அதுக்கப்புறம் இந்த மேட்டு, ரெண்டு பேருக்குமே அசம்பாவிதம் நடந்திருக்கு. முக்கியமான விஷயம், அவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட்ஸ். நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் நடக்குது. அந்த ஆர்டர்ல மூணாவதா இருக்குது யாருன்னு தெரியுமா, நான் தான். அடுத்து எனக்கு தான் ஏதோ கெட்டது நடக்க போகுது, நான் ஏற்கனவே ஆபத்துல தான் இருக்கேன். இப்ப நான் இந்த மாதிரி பண்றதுனால இதுக்கு மேலே என்னால எனக்கு ஆபத்தை ஏற்படுத்திக்க முடியுமா என்ன, இல்ல நான் எதுவும் பண்ணாம கம்முன்னு இருந்தா எனக்கு நடக்க போறதுதான் நடக்காதா, என்னை சுத்தி கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பேக்ல இருந்து ஏதோ ஒன்னு எடுத்து காட்டுறாங்க ஹீரோ கிட்ட. ஆக்சுவலா அது ஒரு கண்ணாடி துண்டு, அதுல ரத்தத்தை வச்சு ஏதோ ஒரு சிம்பிள் வரையப்பட்டிருக்கு. என்னது இது, அப்போ அடுத்து நான் தான் நெக்ஸ்ட் விக்டிம்ல, அடுத்து எனக்கு தான் ஏதோ கெட்டது நடக்க போகுது இல்ல, நான் சாக போறேன்ல, ஒழுங்கா பதில் சொல்லி என்னது இது, என்ன நடந்துட்டு இருக்கு சுத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனா, ஏஃபா அது உனக்கு எப்ப கிடைச்சது, அதை எப்பல இருந்து நீ உன் கூட வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் அவர் சொல்ற எதுவுமே கேட்காம கத்துறாங்க, ஒழுங்கா பதில் சொல்லு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், என்ன கொல்ல புரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே இருக்க. டக்குன்னு ஹீரோ ஏதோ ஒரு ஸ்பெல்லு மந்திரத்தை போட்டு ஹீரோட மூஞ்சிலே ஊதுறாரு. அவ்வளவுதான், அவங்க மயக்கம் போட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் கண்ணை மூச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. சுத்தி ஏதோ ரெட் கலர் எஃபெக்ட்ல லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க கை வர கட்டி போடப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எங்க இருக்கோனே தெரியல. அப்பதான் ஹீரோ முத நாள் வந்த மாதிரி அந்த ரெட் கலர் ஜாக்கெட்ல வராரு. ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன நீ என்ன பண்ண, நான் எப்படி இங்க வந்தேன், எதுக்கு நீ என்ன இங்க கட்டி வச்சிருக்க, என்ன என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அப்படியே மெதுவா ஹீரோயின் பக்கத்துல வராரு. அவரு கைய வாய்கிட்ட வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே வர மாதிரி இருக்கு. அப்படியே இப்ப ஒரு மெதுவா ஹீரோயின் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வர வர சாந்தமா இருந்த ஹீரோயின் டக்குன்னு வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எங்க நீ வச்சிருக்க, என்ன ஒழுங்கா விட்டுரு, எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப ஹீரோ மெதுவா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவரோட கையை ஹீரோயின் தலைகிட்ட கொண்டு போறாரு. இப்ப ஹீரோயின் வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க, உனக்கு கொன்று வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ, இங்க பாரு, பயப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, நிதானமா இரு, அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது, அதுக்கு நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட நெத்தில கையை வச்சு மந்திரத்தை சொல்றாரு. ஹீரோயினோட உடம்புல ஏதோ ஒரு கெட்ட சக்தி பூந்திருக்கு போல, அதை தான் வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. இங்க அவர் மந்திரத்தை சொல்ல ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டே துடிக்கிறாங்க. இப்ப கையை பிடிச்சி வெடுக்குன்னு இழுப்பாங்களாம். கயிறு கையோட வந்துருச்சு. அவ்வளவுதான், ஹீரோக்கு லைட்டா பக்குன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு மந்திரத்தை சொல்றதை நிறுத்தல. ஹீரோயின் மேல இருந்து கை எடுக்கல. ஆனா இவங்களா, இப்போ உன்னை நான் கொன்னுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கழுத்தை நெருக்கலான்னு போவாங்க பாருங்க. அப்படியே ஒரு டிரான்சிஷன். இப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு பேத் டப்ல இருந்து எழுந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரமா ஹீரோ அவங்க தண்ணிக்குள்ள முக்கி தான் பேய் ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. ஹீரோயினுக்கு அது ஏதோ ஒரு இல்யூஷனா வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்ப அவரும் ஹீரோயினை பார்த்துட்டு, பரவாயில்ல, எப்படியோ திரும்பி வந்துட்டேன் நம்ம உலகத்துக்கு, சக்சஸ்ஃபுல்லா திரும்பி முழுசா வந்ததுக்கு உனக்கு 90/100 தரேன். ஆனா என்ன கழுத்தை நெரிச்சு நீ கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கு உனக்கு 10 மார்க் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இப்ப நடந்துட்டு இருக்க எதுவுமே புரியல, கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பார்த்தது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான். ஆக்சுவலா உனக்குள்ள ஒரு கெட்ட சக்தி இருந்துச்சு, உன் மேல ஒரு கருசு இருந்துச்சு, அதை தான் நான் மந்திரத்தை சொல்லி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண, எப்படியோ எடுத்துட்டேன். அதனால இதுக்கப்புறம் நீ பயப்பட்ட மாதிரிலாம் உனக்கு எதுவும் ஆகாது, நீ இப்ப சேஃபா தான் இருக்க. இருந்தாலும் எப்படியோ ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்துக்குள்ள நீ மூக்க நுழைச்சிட்ட, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட. சோ அரைகுறை அறிவா ஆபத்துல கொண்டு போய் விட்டுன்றதுனால நான் உன்கிட்ட முழுசாவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மொதல் விஷயம் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உன்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, மேஜிக்ன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த உலகத்துல மேஜிக்
மேஜிக் இருக்கு. ஆனா அதுக்காக நீ ஆன்லைன்ல மேஜிக் சம்பந்தமா பாக்குற எல்லா விஷயமும் உண்மையான மேஜிக் கிடையாது. ஆன்லைன்ல நீ மேக்ஸிமம் பாக்குற விஷயம் எல்லாமே ஃபேக், மூட நம்பிக்கை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா மேஜிக் இருக்கு. இந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் நார்மலான மனுஷங்களுக்கும் பெருசாலாம் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ அதனால அவங்களால ஈஸியா சாதாரண மனுஷங்க கூட பிளெண்ட் ஆக முடியும். உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாருமே இந்த உலகத்தோட மேற்பகுதியை மட்டும் தான் பாப்பீங்க. ஆனா நாங்க அதுக்கு அடியில வாழ்றவங்க, அதனால நாங்க உங்களுக்கு தெரியவே மாட்டோம். அதுல நானும் ஒருத்தன். நான் உங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கான காரணமே உங்க ஸ்கூல்ல நடக்கிற மர்மமான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆக்சுவலா உங்க ஸ்கூல்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க பிளாக் மேஜிக் யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் கெட்ட சக்திகளை ஏவி விடுறாங்க. அதனாலதான் உன் ஸ்கூல்ல நீ பார்த்த அந்த கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. உன் மேல அந்த பயங்கரமான கர்சை ஏவி விட்டதும் அந்த ஆளு தான். இப்ப என்னதான் நான் அந்த கர்சை உடைச்சிருந்தாலும் அந்த ஆளோட டார்கெட் இன்னமும் நீ தான். சோ அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என் இடத்துல இருக்கிறது தான் உனக்கு சேஃப். அதுவும் இல்லாம நீ தானே அது யாரு கண்டுபிடிக்கணும்னு கேட்டுட்டே இருந்த. அதனால நீயும் நானும் சேர்ந்து தான் அந்த கல்பிரேட் யாருன்றதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு இங்க ஹீரோ சொல்ல, ஆனா இங்க ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கே டைம் ஆகுது. என்னடா நடக்குதுங்க, எதுவுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் இவங்க பேசிட்டு இருந்த அந்த பிளாக் மேஜிக் பண்ற அந்த ஆளையும் காட்டுறாங்க. ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல உள்ள ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முகத்துல ஒரு கண்ணாடி மாஸ்க். இந்த கண்ணாடியை உடைச்சு அந்த உடஞ்ச துண்டு எல்லாத்தையுமே வச்சு ஒன்னா ஒட்டி ஒரு மாஸ்க் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாஸ்க். அதை போட்டுக்கிட்டு அந்த ஆளு பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டே நம்மள அப்படியே பார்க்க அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கொஞ்ச நாள் நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி ஸ்கூலுக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி போன்ல சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப வந்து கதவு திறந்தா நம்ம ஹீரோ சட்டை இல்லாம நின்று இருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க டக்குன்னு கத்திட்டாங்க. என்னாச்சு அப்படின் போது, பின்ன இந்த மாதிரி பொண்ணு இருக்க இடத்துல இப்படி அரைகுறையா நின்று இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம் பின்ன அப்படின் போது, இங்க பாரு இது என்னோட வீடு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அதே மாதிரி நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாது. ஆனா இப்ப நீ என் இடத்துல இருக்க. சோ நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். அந்த கல்பிரேட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். நான் சொல்லாம நீ எதுவும் பண்ணுன அப்படின்னா உனக்கு நீயே சவக்குழி தோண்டிக்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் என்னதான் உன் உயிர் இப்போ ஊசலாடிட்டு இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போயே தீர்வன் வர நீ அடம் பிடிக்கிற. சோ உன் விருப்பத்தெல்லாம் என்னால தடுக்க முடியாது. அதனால நீ ஸ்கூலுக்கு போலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு இருக்க ஆபத்து இன்னுமே முடியல. அதனால கழுகு மாதிரி எப்பயுமே உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டே இரு, கவனமா இரு. அப்புறம் நீ என் வீட்டுல இருக்க வரைக்கும் உனக்கு என்ன தேவைப்படுச்சுனாலும் அதனோட வீட்டுல தாராளமா கிடைக்கும். என்ன உனக்கு தேவைன்னா நீயே தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். என்னெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க, நீ நான் நினைச்ச மாதிரியே இல்ல. உனக்கு ஸ்கூல்ல பார்க்கும்போது நீ ரொம்பவே அக்கறையான டீச்சரா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, இங்க பாரு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். நான் நீ நினைக்கிற மாதிரியான அக்கறையான டீச்சர் கிடையவே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு வேஷம். அப்பதான் என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதனால உன்னை சுத்தி எப்பயுமே பெரியவங்க இந்த நானி மாதிரி உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத. நீ தான் வளர்ந்துட்டீல, உனக்கு தேவைன்னா அதை நீ தான் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட நான் சுத்தமா சொல்றதுக்கே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஒரு கயிறு எடுத்து ரூமுக்கு குறுக்கால கட்டுறாரு. இங்க பாரு இந்த கயிறுக்கு அங்கிட்டு உன் இடம், இந்த கயிறுக்கு இங்கிட்டு ஏன் இடம். நான் இங்க பெட்ல படுத்துப்பேன், அங்க நீ சோஃபால படுத்துக்கோ. இந்த கைத்தை தாண்டி என்னோட ஜில்லாக்கு நீ வரணும்னு நினைச்சுனா எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோ. அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் ஏத்துற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் கேட்க, ஒன்னும் இல்ல என் இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், அப்புறம் நீ பட்னி கண்டே செத்து போயிருவேன் அப்படின்றாரு ஹீரோ. நான் கூட மறுபடியும் என்னதும் பேய்கி சீண்டிருமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு என் சைட்ல இருக்குது பேய்களை விட ரொம்ப மோசமானது. அதனால நான் சொன்னதெல்லாம் விளையாட்டா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுத்துட்டாரு. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே வரல. சுத்தி இந்த மந்திரம் மாயாஜாலம் அப்புறம் அந்த மாந்திரிக பண்ற பொம்மை அந்த மாதிரியே இருக்கா, இவங்களே பாக்குற மாதிரி இருக்கு. அதனால சரியா தூக்கம் வராம நடு சாமத்துல எழுந்திரிச்சு ஹீரோட வீட்டை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல ஹீரோ தனியா ஒரு லைப்ரரியே செட்டப் பண்ணி வச்சிருக்கத பாக்குறாங்க. சரி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா உள்ள ஏகப்பட்ட புக் இருக்கு. அப்பதான் ஒரு ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட புக்கை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு. அதை அப்படியே படிச்சுட்டே டைம் போயிருச்சு. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ காலைல எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் எங்கன்னு வந்து பார்த்தா சோஃபால காணோம். எங்க போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இப்ப லைப்ரரி பக்கம் வந்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா புக்கை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க போல இருக்கு உட்காந்து இருந்தபடியே. அதை பார்த்துட்டு ஒரு லைட்டா சிரிக்கிறாரு. இப்ப அப்படியே அமைதியா போயிட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை வெடுக்குன்னு பயமுத்துறாரு பாருங்க. அவங்க அலறி அடிச்சு போய் எழுந்திருக்கிறாங்க. ஐயோ மனுஷனாயா நீ, இப்படியா தூங்கிட்டு இருக்கவங்களை பயமுத்துவ அப்படின்னு போது, சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா டைரக்டா ஸ்கூலுக்கு போகாம கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல ஹீரோ வண்டியை நிறுத்துறாரு. சரி நீ இங்கே இறங்கியோ, அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்குமே சேஃப். யாராவது நம்மள ஒன்னா வச்சு பார்த்தாங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீ இங்க இருந்து நடந்தே போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ ஏன் இப்படி படுத்துற அப்படின்னு போது, பின்ன நான் தான் உன்கிட்ட சொன்னல சீக்கிரம் கிளம்புன்னு, சீக்கிரம் வந்திருந்தா டைரக்டா ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். நீ மேக்கப் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றதான், சும்மா கதறிட்டு இருக்காம ஒழுங்கா நடைய கட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி சார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாக்கெட்டை ஹீரோயினோட கழுத்துல மாட்டி விடுறாரு. இது எப்பயுமே கழுத்துல கிடக்கட்டும், எந்த சூழ்நிலையிலையும் இதை கட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க ஹீரோயின் பாக்குறாங்க, சார் இதை இப்படி நீங்களே எனக்கு மாட்டி விடுறதுக்கு பதிலாக என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா நானே எனக்கு மாட்டி இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எதுவும் நான் பக்கத்துல வந்தா டிஸ்டர்ப் ஆகுதா, ஷையா ஃபீல் ஆகுதா, என் மேல எதுவும் கிரஷ் கிஷ் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு
கேட்கிறாரு இவரு. யோ போயா, எதை கொண்டு போயிட்டு எதோட லிங்க் கொடுக்குற? நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு. அப்புறம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிளான் என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு போது, இங்க பாருங்கன்னு ஐயாவோட பிளான் துப்பாக்கிலேருந்து போற தோட்டா மாதிரி, அது அவ்வளவு சீக்கிரமாலாம் ட்ராக் மாறிடாது அப்படின்னு இவர் இங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப கிளிக்னு யாரோ போட்டோ எடுக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்க ஸ்கூல் பொண்ணுங்க தான். நம்ம ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க. அவ்வளவுதான், இங்க ஹீரோயினோட கிளாஸ் பொண்ணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயம். எல்லாருமே ஹீரோயினை போட்டு துருவி விசாரிக்கிறாங்க. பின்னாடி உனக்கும் நம்ம சார் அர்ஜுனுக்கும் என்ன சம்பந்தம், உங்க 2 பேருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, சமாளிக்கவே முடியல. இங்க பேம்லாம் ஒருவேளை ஹீரோயினும் நம்ம நினைச்ச மாதிரி பெரிய டாப்பர்லாம் கிடையாது போல இருக்குது, ஸ்டாஃபுங்களோட ஸ்டூவை தொடச்சுதான் அவளும் மேல வந்துருக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு, ஏதோ சொல்ல வராங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. பா நான் சொல்லல, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த பசங்களுக்கு கண்டிப்பா நம்ம 2 பேரும் யாருன்ற உண்மை தெரிய வரும். அப்ப இந்த மாதிரி ஆளுக்கு ஒண்ணு பேசுவாங்க தேவையில்லாம, நான் சொன்னேன்ல. சோ இப்ப இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமும் நம்ம உண்மையை மறைக்கிறது சரியா இருக்காது, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பசங்களை பார்த்து நான் தான் ஹீரோனோட அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. பசங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் மறைச்சதுக்கு காரணமே நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் தான். அவர் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்னாரு. ஏன்னா ஹீரோயினோட அக்கா பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நான் அவளுக்கு அதிகமா ஃபேவர் பண்றேன்னு நினைப்பீங்க. சோ அதனால தான் நானும் இந்த விஷயத்த சொல்லல. ஆனா இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு. ஆனா இதை நினைச்சு நீங்களாம் ஒன்றும் கவலைப்பட வேணாங்க. சொந்தமா இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளன்னு வந்துட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ஸோ யாரையும் நான் ஸ்பெஷலாலாம் ட்ரீட் பண்ண மாட்டேன், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன், யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கேர்ள்ஸ் யாருமே ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டாங்க. ஆனா இப்போ ஹீரோ எக்ஸ்ட்ரா பிட்டு போடுற மாதிரி இப்போ ஹீரோயின்ட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து இந்த மாதிரி உன்னோட அம்மா இதை உங்ககிட்ட எனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்றாரு. அப்புறம் ஏதோ ஒரு மெசேஜ் வேற உனக்கு போட்டாங்களாமே, அதை இன்னும் நீ பார்க்கலாமே, ஒழுங்கா சீக்கிரமா பார்த்து ரிப்ளை பண்ணு, உங்க அம்மாவுக்கு வெயிட் பண்றது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு. அப்புறம் லஞ்ச் அப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு வரியா, கொஞ்சம் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டாரு. ஹீரோயின் இப்போ அவங்களோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. இந்த மாதிரி உன்னோட அங்கிள் அர்ஜென்ட்டை இன்னைக்கு தான் நான் பேசினேன், அவர் இப்பதான் ஊருக்கு வந்திருக்கிறாமே, அதுவும் இல்லாமல் உன் ஸ்கூல்ல வேற வேலை பார்க்குறாராமே டீச்சரா, பரவாயில்ல உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்தேன், கடைசியா உன்னோட அங்கிளே வந்துட்டாரு உன் கூட. அதே மாதிரி அவரும் புதுசா இப்பதான் அங்கே வந்திருக்கிறதுனால நீயும் உன்னோட அங்கிளை பார்த்துக்கோ, உன் அங்கிளுக்கு நீ சப்போர்ட், உனக்கு அவர் சப்போர்ட், 2 பேரும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டிருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. ஆனா இங்க சுத்தி இருக்க பசங்க எல்லாரும் ஓ அப்ப இவர் நிஜமாவே ஹீரோனோட அங்கிள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப லஞ்ச் அவர்ல நேரா ஹீரோட ஆபீஸ்க்கு போயிட்டு அவரை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. என்ன பண்ண என்னோட அம்மாவை, என்ன வசியம் பண்ணி அவங்களை இந்த மாதிரி பேச வச்ச, அவங்களுக்கு நான் அவன் கூட இருக்கிறது இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் எதுவுமே தெரியாது, எதுக்கு தேவையில்லாம என்னோட பேரண்ட்ஸ் அவனோட இந்த பில்லி சூனி விளையாட்டுக்குள்ள எல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி இவங்க ஓவரா பேசிட்டே போக இங்க ஹீரோ இவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்துட்டு ஹீரோயின் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப அவங்க ஒரு லிமிட்டை தாண்டி போக இவருக்கு வருதே கோவம். அவர் கையில ஒரு ரிங்கு போட்டிருப்பாரு, அதை வேறல வச்சு ஒரு சுவாட்ட பக்கத்துல இருந்து ஒரு கத்திரிக்கோள் அப்படியே பறந்து வருது. வந்த வேகத்துக்கு நம்மளால அதை பிடிச்சி ஹீரோயினோட விரல் கேப்ல ஒரே சொருவு. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா குத்தி இருப்பானோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆனா இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் இங்க வந்ததுக்கு காரணம் உன்னை கவனிக்கிறதுக்கோ உன்னோட அம்மாவை கவனிக்கிறதுக்கோ இல்ல, இங்க ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்க மர்மமான விஷயங்களுக்கெல்லாம் யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிச்சா அந்த ஆளை தடுக்கணும், அதுதான் என்னோட ஒரே கோல். அதுக்கு குறுக்க தடங்களா எது வந்தாலும் அதை தாண்டறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுல ஒரு விஷயம் தான் உன் அம்மாவை இப்படி பண்ண வச்சது. அதே மாதிரி உன்கிட்ட இன்னொரு தடவை நான் அழுத்தமா சொல்றேன், இங்க பாரு, நீ ஏன் கூட இருக்க வரைக்கும் நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். நான் என்ன பண்ணாலும் ஏன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நீ ஃபாலோ பண்ணணும், சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே அப்படின்றாங்க. அப்படி வா வலிக்கு, இப்பதான் நீ கேட்கிற மூட்ல இருக்க, இப்போ பிளானை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபைல ஹீரோயின்ட்ட தூக்கி போடுறாரு. என்ன இது அப்படின்னு போது, இதான் லாஸ்டா நடந்த டெஸ்ட்ல டாப் ஸ்கோர் எடுத்த பசங்களோட லிஸ்ட், எதுக்கும் இதுல இருக்க பசங்க எல்லாரும் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ, நமக்கு ஏதாவது கிடைக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு இனிமே டைம் இருக்கு அப்படின்றாரு ஹீரோ. என்ன சொல்றீங்க, என்ன டைம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஏன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்றது ரொம்பவே அட்வான்ஸ்டான மந்திரவாதிலாம் கிடையாது, ஏதோ ஒரு கத்துக்குடி தான் இன்டர்நெட்ல இருந்து கத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மேஜிக்லாம். இப்ப வரைக்குமே இந்த பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றவங்க தன்னோட விக்டிம்ஸ் எல்லாருக்கும் ஹாலுசினேஷன்ஸை ஏற்படுத்தி தான் அவங்கள தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. அவங்கள பயமுத்துற மாதிரியான இல்யூஷன்ஸ்லாம் காமிச்சு அவங்கள வயலண்டா பிஹேவ் பண்ண வைக்கிறது, சாகறதுக்கு தூண்டுறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த மாதிரி பேசிக்கான மேஜிக்லாம் ஸ்கில்டான மந்திரவாதிங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட டார்கெட் ஒரு கத்துக்குட்டி தான், அதுவும் இல்லாம அவங்களுக்கு மேஜிக் பண்றதுக்கு அதிக டைமும் தேவைப்படும். ஏன்னா இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்லாம் பண்றதுக்கு 3 விஷயம் தேவை. மொதல் விஷயம், மேஜிக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும், இந்த பொம்மை அது மாதிரி எதுவும். ஸோ எந்த மேஜிக் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அடுத்து அந்த மேஜிக்கை பண்றவங்களோட மைண்டு, இந்த மேஜிக்கை பண்றவங்க எந்த அளவுக்கு மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களால ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான மேஜிக்கை பண்ண முடியும். அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அந்த மேஜிக்கை பண்ணக்கூடிய இடம். உங்க பசங்க மேல ஏவி விட்ட மாதிரியான ஸ்ட்ராங்கான கர்ஸெல்லாம் ஏவி விடணும்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடம் தேவை. அதாவது அந்த இடமே அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் எனர்ஜியால நிரம்பி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கான சூனியம், வசியம், இந்த மந்திரம்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்க இடம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதனாலதான் என்னதான் இந்த மேஜிக்கை பண்றவங்க ஒரு கத்துக்குட்டியாவே இருந்தா
இருந்தாலும் அவங்க ஏவி விடுற கர்ஸ் எல்லாமே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ என்னோட வேலை என்னன்னா அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஸ்கூல்ல எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்றது தான் உன்னோட வேலை. நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஏன்னா அந்த லிஸ்ட்ல அடுத்த விக்டிம் இல்லைனா கல்பிரேட் இவங்க 2 பேர்ல யாராவது கண்டிப்பா இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்கூல்ல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த பிளாக் மேஜிக் பண்ற பர்சனால இந்த ஸ்கூல்ல இருக்க யாரையும் காயப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி கிட்ட எந்த பவரும் இருக்காது, வெறும் வெத்து வெட்டு ஆயிடுவாப்ல. நம்மளும் அந்தால ஈஸியா பிடிச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டலாம். சரி இந்த பிளானை நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன வந்து பாரு இப்ப நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அதுல ஒரு பேரை பாக்குறாங்க, நாம்சாய் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு. அதை பார்த்ததுமே இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க, முகமே மாறிடுச்சு. அதை அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப அந்த ஆபீஸ்க்கு வெளியில இருந்து யாரோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியவே இல்லை. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த நாம்சாய் பொண்ணை தான் காட்டுறாங்க. மற்ற பசங்க எல்லாருமே போயிட்டாங்க வீட்டுக்கு. இந்த பொண்ணு இப்ப வீட்டுக்கு கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ அவளை பாக்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு செகண்ட் அப்படியே இப்ப அமைதியா இருக்கு. அப்படியே பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆகுமா. இப்ப டப்புன்னு பார்த்தா நம்ம நாம்சாயோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவளை பயமுத்துறாங்க. என்ன பயந்துட்டியா என்ன, அப்படியே ஏதோ சில மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துருக்க நாம்சா, என்னாச்சு அப்படின்னு போது அது ஒன்றும் இல்லை, என்ன யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, வா நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அந்த கிளாஸுக்கு வெளியில காட்டினா நம்ம ஹீரோயின் மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க தான் எவ்வளோ நேரமா அந்த நாம்சாயை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. சரின்னு இப்போ இவங்களும் கிளம்பிட்டாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. திடீர்னு ஏதோ தொண்டையை கவ ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு. அப்படியே தொண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வாயிலேருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குமா. ஏதோ தொண்டைக்குள்ள சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அதை அவங்க வாய்க்குள்ள கையை விட்டு வெளியில எடுத்தா ஒரு கண்ணாடி துண்டு இவ்வளோ பெரிய பீஸு. அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே மிரண்டு போக அப்படியே இப்போ பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே ரத்த வாந்தியா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்போ பொத்துன்னு வந்து சத்தம் கேட்டதும் அந்த நாம்சாய் பொண்ணு வெளியில ஓடி வந்து ஏ ஃபா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் இப்ப திரும்பி பாக்குறாங்க. அந்த நாம்சாய் பொண்ணை சுத்தி இத்தனை கை. இங்க நம்ம ஹீரோயின் பதறி போய் பார்த்துட்டு இருக்கு. இப்ப அந்த கைங்கெல்லாம் அந்த நாம்சாய் பொண்ணை பிடிச்சிருச்சுங்க. இங்க அந்த நாம்சாய் பொண்ணு கத்துறா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துஃபா அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்க. ஆனா இப்ப அந்த கைங்கல்ல ஒண்ணு ஒரு ஷார்ப்பான கண்ணாடி பீஸ். நம்ம ஹீரோயின் கூட இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ் ஹீரோயிட்ட எடுத்து காமிச்சிருப்பாங்களா, அதுல கூட ஒரு சிம்பிள் போட்டிருக்குமே ரத்தத்தால. சோ அந்த மாதிரி சிம்பிள் போட்ட ஒரு ஷார்ப்பான கண்ணாடியை மெதுவா அந்த கையை இந்த நாம்சாய் பொண்ணோட கண்ணு கிட்ட குத்துற மாதிரி எடுத்துட்டு போக இங்க அந்த பொண்ணு ஃபா என்ன காப்பாத்துன்னு கதறா. இங்க நம்ம ஹீரோயினும் அவளை காப்பாற்ற முடியாம கதற. அப்படியே இப்ப சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் திடுக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே அவங்களோட கனவு. போன பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கு. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கிட்டியா, எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க, இதுதான் நம்ம கரெக்டான டைம். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி நான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்க இடத்துக்குலாம் போயிட்டு அதை ரிமூவ் பண்றேன். உன்கிட்ட கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணு. உன்கிட்ட நான் கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருக்க பசங்களை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை வச்சுட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ ஸ்கூல்ல உள்ள ஒரு இடத்துல தான் இருக்காரு. இந்த பசங்கலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா, லாக்கர்லாம் கூட இருக்குமே, அந்த இடத்துல தான் இருக்காரு. கையில ஒரு மீட்டர் மாதிரி ஒன்றத்தை வச்சுக்கிட்டு அங்க ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரமா அந்த மீட்டர் அசையாம அப்படியே இருந்திருக்கும். இப்ப கரெக்டா அந்த பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடத்துக்கு வந்ததுமே அந்த மீட்டர் அசைய ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சாரு. அப்ப இங்கதான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ தேடுறாரு. அப்பதான் பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த வக்கியோலால செஞ்ச பொம்மை ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த பொம்மையை ஒரு கையில எடுத்ததுமே இவ்வளவு நேரமா அந்த மீட்டர் ஸ்டேபிளா இல்லாம ஆடிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப டப்புன்னு ஃபுல் லெவலுக்கு போயிருச்சு. அந்த இடமே ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி தடன்னு அதிருது. இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மோதிரத்தை ஒரு சொல்றாரு. அந்த இடத்தோட கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே டைம்ல நம்ம ஹீரோயினை தான் இப்ப காட்டுறாங்க. அவங்க இந்த நாம்சாய் பொண்ணுக்கு தான் இப்ப கால் பண்ணி நீ எங்க இருக்க அப்படின்றாங்க. அது எதுக்கு நீ கேட்குற அப்படின்னும் போது அது ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம ஸ்கூல்ல நிறைய தப்பா நடக்குது இல்லை, அதனால தான் டீச்சர்ஸுங்க என்ன பசங்க எல்லாருக்குமே கால் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஒருவேளை நானும் டாப்பர்ன்றதுனால எனக்கு எதுவும் ஆயிடும் நீ பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ கேட்பாலாம். ஹீரோயினுக்கு லைட்டா ஷாக் ஆகுது. என்ன சொல்றேன்னு போது எனக்கு என்ன தெரியாதா என்ன, இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவம் எல்லாத்துக்கும் இடையிலையும் ஒரு ரிலேஷன் இருக்கு, இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, ஆனா நீ என்ன நினைச்சலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இப்போ வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது 2 கேர்ள்ஸ் அந்த சைட்ல இருந்து ஏ நாம்சா இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லி கேட்கிற சவுண்ட் கேட்குது. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஏ நாம்சா இன்னும் நீ வீட்டுக்கு போலையா, இங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மர்மமான லெட்டர் ஒரு மர்மமான ஆளுகிட்டே இருந்து வந்துச்சு, அந்த ஆளே என்ன ஸ்கூல் முடிஞ்சு மியூசிக் ரூம்ல வந்து அவனை பாருன்னு சொல்லியிருந்தான், அதான் நான் அவனை பார்க்கலான்னு வந்திருக்கேன், நீ ஒன்னும் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது, ஒருவேளை நான் இந்த ஆளை பாக்குறது மூலியமா எனக்கும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிய வரலாம், இந்த மாதிரி மிஸ்டீரியஸான விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றது எனக்கும் தான் பிடிக்கும், அது எப்படி நீ மட்டும் என்ஜாய் பண்ணலாம் தனியா என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போனை வச்சுட்டா. ஹீரோயினுக்குலாம் செமையா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. ஹீரோ சொல்லியிருப்பாரு அந்த மியூசிக் ரூம்லயும் அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்ட்டு, சோ வம்ப வேலை கொடுத்து வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா அந்த பொண்ணை தேடிட்டு தான் ஹீரோயின் ஓடுறாங்க. இப்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல அந்த பில்டிங்கோட பவர் சப்ளை வேற யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. யாரா இதை பண்றது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த மெயின் ஆன் பண்ணி விட்டாங்க. அடுத்த செகண்டே இந்த நாம்சாய் பொண்ணு ஆன அலற சத்தம் தான் கேட்குமா. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. இப்ப வேகமா நாம்சாய்க்கு என்ன ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ரூம்ல வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் கீழே உட்காந்துருக்கா. எதுக்கால ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அதை அப்படியே தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே அது மேல ரத்தத்தெல்லாம் ஊத்தி அதை அப்படியே வழி
வழிஞ்சிட்டு இருக்கு கீழே. அதை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு பயந்து போயிருக்கா போல இருக்கு. நம்ம ஹீரோயின் வேகமா போயிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை இது பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு அலர்ன சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்போ அவருக்கு பின்னாடில இருந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு அப்படியே வந்து ஹீரோவை பாப்பாலாம். அப்படியே கண்ணாடி மேல கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டாரு. டப்புன்னு திரும்பி பார்த்து ஏ யார் நீ அப்படின்னு சொல்லி கத்துனதுமே அந்த பொண்ணு வேகமா ஓடி போயிட்டா. ஆனா அதுக்கப்புறமா பயத்துல இந்த நாம்சாய் பொண்ணு 2-3 நாள் ஸ்கூலுக்கு போகவே வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டா போல இருக்கு. ஹீரோயினும் போன்ல சொல்றாங்க, சரி உனக்கு ஓகேனா 2-3 நாள் லீவ் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடு, நீ எப்போ ஓகேவா ஃபீல் பண்றியோ அப்போ ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இப்போ ஹீரோயிட்ட வந்து கேட்குறாங்க. சரி அந்த மியூசிக் ரூம்ல எதுவும் தப்பா இருந்துச்சா அப்படின்னு போது நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அப்படி எதுவும் எனக்கு அங்க கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த கல்பிரிட்ட அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு மட்டும் தான் நினைச்சிருப்பான் போல. ஆனா ஹீரோயின் கேட்குறாங்க, ஆனா எதுக்காக அந்த பர்சன் அப்படி பண்ணணும்? இப்படி பயமுறுத்தினதுனால இப்ப நாம்சாயால ஒரு 2-3 நாள் ஸ்கூலுக்கு கூட போக முடியல தெரியுமா அப்படின்னு போது, இதை யாரு பண்றாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பர்ஸ் யாருமே ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அவங்க நல்ல மார்க்கே எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அவங்க அதை பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணா என்ன? ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, அங்க எதுவும் கர்ஸ் இல்லை அப்படின்றதுனால உன் ஃப்ரெண்டு கம்ப்ளீட்லி சேஃப் தான். சரி நான் வந்துட்டு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயும் அந்த நாம்சாய் பொண்ணும் க்ளோஸா என்ன அப்படின்னு போது, ஆமா நாங்க 10th படிக்கிற வரைக்கும் க்ளோஸா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிரேட்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டோம். சரி அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம அந்த கல்பிரிட்டை என்ன பண்ண போறோம், எப்படி கண்டுபிடிக்க போறோம், நம்ம கிட்ட எந்த க்ளூ எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு போது அதை நினைச்சு நீ கவலைப்படாத. இப்ப இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்து மூலியமா ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டைம் அவனோட ஃப்ரெண்டை டார்கெட் பண்ணிருக்கான். அவளுமே ஒரு டாப்பர் தான். இது வரைக்கும் நம்ம ஒரு கெஸ் தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும், அந்த கல்பிரிட்டுக்கு கிரேட்ஸ் தான் முக்கியம். உங்களை மாதிரி டாப்பர்ஸுங்களை பார்த்தாதான் அந்த கல்பிரிட்டுக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் அந்த கல்பிரிட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு இப்ப ஹீரோ சொல்ல, இப்ப அடுத்த சீன்ல ஹீரோ மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி வரப்போற டெஸ்ட்டுக்கு வந்து பசங்க எல்லாருக்குமே ப்ரிப்பரேஷன் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டாரு சாட்டர்டே அன்னைக்கு. ஆக்சுவலா இதுதான் ஹீரோட பிளானே. ஏன்னா அந்த கல்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட்ஸ் தான் முக்கியம். ஸோ கிரேடுக்காக கண்டிப்பா அந்த கல்பிரிட்டும் கிளாஸுக்கு வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நமக்கு இருக்கிறது 2 பாசிபிலிட்டி தான். ஒன்னு அந்த கல்பிரிட் அந்த கிளாஸுக்கு வரணும், இல்ல அப்படின்னா அந்த ஆளோட அடுத்த விக்டிம் அந்த கிளாஸ்ல இருக்கணும். ஸோ உன்னோட வேலை என்னன்னா, நீ அந்த கிளாஸுக்கு போயிட்டு அங்க இருக்க யாராவது வியர்டா பிஹேவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நோட் பண்ண போற. வர ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல அந்த கல்பிரிட் இருந்தா கண்டிப்பா அந்த ஆள் ஏதாவது பண்ணும்போது நீ அந்த ஆளை ஈஸியா நோட்டீஸ் பண்ணிட முடியும். ஒருவேளை அந்த கல்பிரிட் டைரக்டா கிளாஸுக்கு வரலனாலும் கூட விக்டிம் அந்த கிளாஸுக்கு வருவா. ஸோ நீ எங்க இருந்தீங்கன்னா அந்த கல்பிரிட் கிட்ட இருந்து விக்டிமா நம்மளால ஈஸியா காப்பாத்திட முடியும். ஸோ எது நடந்தாலும் என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு ஹீரோ அந்த கிளாஸுக்கு. ஹீரோயினும் அந்த கிளாஸுக்கு வரவங்க எல்லாரையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க, யாராவது வியர்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரேக் பீரியட் நம்ம ஹீரோயிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி யாரும் வியர்டாலாம் தெரியல விசித்திரமா. சபா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஏதோ வைக்க போறதுக்குள்ள ஊசியை தேடுற மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது, இங்க பாரு இத்தனை பசங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் தான். என்ன ஒரு 100 பேர் இருப்பானுங்களா அவங்க கிளாஸ்ல, கஷ்டமா தான் இருக்கும், அதெல்லாம் நினைச்சு பெருசா கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்ன மாதிரி சயின்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறது மொத்தமாவே 43 பசங்க தான், அதுல 40 பேர் நீ கிளாஸுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னவங்க இப்ப அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மொத்தமாவே கிளாஸுக்கு வந்திருந்தது 40 பேர் தான். ஆனா அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் இருந்தா அவ கண்டிப்பா சயின்ஸ் ப்ரோக்ராம் கிடையாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது கெமிஸ்ட்ரி கிளாஸ். இந்த கிளாஸுக்கு எதுக்கு சயின்ஸ் ப்ரோக்ராம்ல இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னு நீங்க ஹீரோயின் கேட்க, அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி மூஞ்ச பாத்துக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல தான் இருக்காங்க. இவங்க சொன்னாங்கல்ல அந்த சயின்ஸ் ப்ரோக்ராம்ல இல்லாத அந்த ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணு அப்படியே இப்ப மெதுவா கிளாஸ் ரூம்குள்ள நுழைறா. நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி உட்காந்துக்குவாலாம். நம்ம ஹீரோ அங்கதான் இருக்காரு. உடனே அவருக்கு மெசேஜ் போடுறாங்க ஹீரோயின், இந்த மாதிரி இந்த பொண்ணு என் பின்னாடி தான் இருக்கான்னு சொல்ல, அவரும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ப்ரொஃபைல நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அனுப்புறாரு. இப்பதான் இவங்களும் அந்த பொண்ணோட ப்ரொஃபைல பாக்குறாங்க. இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த பொண்ணு சயின்ஸ் ப்ரோக்ராம்ல உள்ளவ கிடையாது, அவ ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம்ல உள்ளவ. இதை பார்த்துட்டு உடனே ஹீரோயிட்ட கேக்குறாங்க, இப்ப என்ன பண்றது, அப்படியே கொத்தா தூக்கிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயிங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றதுக்குள்ள அந்த பொண்ணே டக்குன்னு எழுந்திருச்சு, சார் எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினா இருக்கு, நான் இன்ஃபார்மரிக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஓகேன்னு அந்த பொண்ணு போயிட்டா. உடனே ஹீரோயின், சார் நானும் ரெஸ்டும் போயிட்டு இதை வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே ஓடிட்டாங்க. ஹீரோயின் பின்னாடி ஓடுறாரு. ஏன் நில்லு, எங்க போறேன்னு போது, நீ அப்படியாக போனா இப்படியாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாங்க. சரி நீங்க ஹீரோ அந்த பொண்ணு இன்ஃபார்மரிக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இன்ஃபார்மரியே க்ளோஸ் ஆகி கிடக்குது. இந்த டைம்ல இங்க ஹீரோயின் அந்த பொண்ணை தேடிட்டு வர்றப்பதான் ரெஸ்ட் ரூம்ல பாக்குறாங்க ஏதோ டொம்முன்னு சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா இப்போ உள்ள வந்து ஒவ்வொரு டோரா திறந்து பாக்குறாங்க. யாருமே இல்ல உள்ள. கடைசியா ஒரு டோர் இருக்குது, அதை திறக்கலான்னு வரும்போது எல்லா ஹாரர் படத்திலையும் பாக்குற மாதிரி டக்குன்னு அதுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை சருக்குன்னு உள்ள எடுத்துட்டு போயிட்டா. நம்ம ஹீரோனோட வாய் வர பொத்திக்கிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன்னை நான் அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இருத்த வேகத்துக்கு நம்ம ஹீரோயின் வர ஆணு கத்திருப்பாங்களா, இது நம்ம ஹீரோக்கு கேட்டிருக்கோம். அவருமே சத்தம் கேட்டு வேகமா இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி வந்துட்டாரு. அப்படியே இப்ப இவரும் மெதுவா உள்ள வராரு. உள்ள யார் இருக்கீங்க, யாரா இருந்தாலும் ஒழுங்கா நீங்களே வெளியில வந்துட்டா உங்களுக்கு நல்லது, நானா அப்புறம் உள்ள வந்தேன்னா உங்க நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு மெதுவா அந்த கடைசி டோருக்கு வர, இப்ப டக்குன்னு கதை திறந்துட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட மூஞ்சில பச்சைக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவால பார்க்க முடியல. கரெக்டா இந்த டிவோஷனை யூஸ் பண்ணி ஹீரோட மெயின் பாயிண்ட்லயே ஒரு கிக்கு, அவ்வளவுதான் மனுஷன் சாஞ்சிட்டாப்ல. கையில வேற அந்த அரிசி உளுந்த மாதிரி சின்னதா மணிமணியா வச்சிருக்கா. அதை இப்ப ஹீரோ மேல வீசுன்னு வீசுறா. அப்பாலே போசாத்தானே கத்திக்கிட்டு ஹீரோ மேல பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அடுத்த சீன்ல இந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிட்டு
சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்படியே அம்மாஞ்சி மாதிரி உட்காந்துருக்கா அவ. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அர்ஜுன் சார், நீங்க தான் நடக்கிற சம்பவம் எல்லாத்துக்குமே காரணம்னு நினைச்சேன். ஹீரோயின் வேற கொஞ்ச நாளாவே உங்க கூடயே சுத்திட்டு இருந்தாலும் அதான் நீங்க அவளை எதுவும் வசியங்கிசியும் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன் போது, ஏமா என்ன பார்த்தா உனக்கு என்ன கெட்டவன் மாதிரியா இருக்கு, கொஞ்சம் என் மூஞ்ச பாருமா, பச்சை முகமா இது அப்படின்னு போது, இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோனும் ஆமா எனக்கே இவரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கடுப்பாகிறாரு. ஹீரோ பாக்குறாரு, ஏமா இங்க பாரு, நான் ஒன்னும் இந்த ஃபாப்லயே வசியம்லாம் பண்ண ட்ரை பண்ணல, இவளை ஆக்சுவலா நான் ஆபத்துல இருந்து காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க இந்த விஷயத்த பண்ணலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்த பண்றவங்க எதுவும் மேஜிக்கை யூஸ் பண்றாங்களா என்ன, பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆமான்றாங்க. ஹீரோ இல்லன்றாரு. ஆனா இங்க இந்த பொண்ணு அப்படின்னா நிஜமாவே பிளாக் மேஜிக் இருக்கா? இங்க ஹீரோயினை பார்த்து மறைக்கிறாரு. இங்க பாரு, ஒழுங்கா வாய முடிடு கம்முன்று, இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோ அந்த எதுக்கால இருக்கிற பொண்ணை பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணோட பேரு ஈவா. இங்க பாரு ஈவா, நீங்க ஸ்கூல்ல இந்த மந்திரம் தந்திரம் சம்பந்தப்பட்ட கிளப் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு லீடரா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். ஆனா இங்க ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கும் மேஜிக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த ஸ்கூல்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க ஹீரோனோட கிளாஸ்மேட்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கா விஷம் கொடுத்து அவங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க டீச்சர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்காக உங்கள்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஈவா பொண்ணு ஓகே சார் புரிஞ்சுது, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓகே புரிஞ்சதுன்னா சந்தோஷம் தான், சரி நீங்க கிளாஸுக்கு போங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டாரு. ஆனா இங்க ஈவா பொண்ணு இப்பதான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, அப்பாடா இந்நேரத்துக்கு நான் பண்ணதுக்கே நான் அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஹீரோ எவ்வளோ நல்லவரா இருக்காரு. ஆனா இப்ப எனக்கு சுத்தமா கிளாஸுக்கு போற ஐடியாவே இல்ல, என்ன பண்றது அப்படின்னு போது ஹீரோயின் அப்ப கிளாஸை கட் அடிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு ஆச்சரியமா ஹீரோயினை பாக்குறா. ஏ ஃபா, நீயா இது, உன்ன மாதிரி ஒரு டாப்பரா கிளாஸை கட் அடிக்கிறத பத்தி பேசுறது அப்படின்னு இந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்குறா. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோ இல்லாதனால இந்த பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோயின்ட்ட கேக்குறா, சரி முதல்ல நான் மேஜிக் இருக்கான்னு கேட்டப்போ நீ இருக்குன்னு சொன்னில்ல, உண்மையை சொல்லு, அது உண்மையாவே இருக்குதானா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் லைட்டா தயங்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு ப்ளீஸ் 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 சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பிங்கி ப்ராமிஸ் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே ஆமா நிஜமாவே மேஜிக் இருக்கு அப்படின்னுறாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஓவரா ஹைப் ஆகுறா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு இந்த மேஜிக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. இப்ப கேக்குறா, சரி சொல்லு என்ன மாதிரியான மேஜிக்லாம் நீ பாத்துருக்கிறது வரைக்கும், காத்துல மிதக்கிறது, தண்ணியில நடக்கிறது, மலையை நவுத்துறதுன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட பவரை நீ பாத்துருப்பல அப்படின்னு போது, இல்ல நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் கிடையாது, நான் பார்த்த வரைக்கும் இங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த கல்பிரிட்டால மத்தவங்களுக்கு இலூஷனை மட்டும் தான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஓ அவ்வளவுதானா, ஒருவேளை எதுவும் கத்துக்குட்டியா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஸ்மைல் பண்றாங்க. இதே தான் வேற ஒருத்தரும் சொன்னாரு அப்படின்ட்டு. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் இப்ப ஸ்கூல்ல இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, அங்க இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. ஆனா அங்க இவர் நினைச்ச மாதிரி இந்த மந்திரிச்ச பொம்மை பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது எதுவுமே கிடைக்கல. ஆனா அப்பதான் அங்க இருக்க ஒரு சிம்பிளை பாக்குறாரு. இந்த சிம்பிள் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நம்ம ஹீரோயின் ஒரு கண்ணாடி காமிச்சிருப்பாங்க, அதுல இந்த சிம்பிள் இருந்திருக்கும்ல ரத்தத்தால. சோ இந்த சிம்பிளை பார்த்ததுமே ஹீரோக்கு லைட்டா டவுட் ஆகுது. ஒரு செகண்ட் அவரோட மேப்பை பாக்குறாரு, அவர் சுத்தி இருக்க இடத்த பாக்குறாரு. இப்ப அந்த சிம்பிளை அவர் வச்சிருக்க மேப்போட அப்படியே மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அது ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபாரஸ்ட பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு லைட்டா டவுட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வேக வேகமா அங்க கிளம்ப, அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயினி ஈவா பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அவனடானா ச்சே நானும் மேஜிக்னு ஒண்ணு அது இதுன்னு பெருசு பெருசா கற்பனை பண்ண, போய் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இலூஷனை காட்டுறதுக்கெல்லாம் மேஜிக்கை யூஸ் பண்ணணுமா, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பவர் இருந்துச்சுன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமா. ஸோ கதையில இருக்கிறது எதுவுமே எப்பயுமே நிஜமா இருக்காது போல. நான் கூட ஃபர்ஸ்ட் டைமா ஆர்ஜின் சாரை பார்க்கும்போது, அதாவது ஹீரோவை பார்க்கும்போது அவர் ஒரு எனிக்மான்னு நினைச்சேன், அதுவும் ஏதாவது இந்த மாதிரி கட்டுக்கதையா தான் இருக்கும் போல அப்படின்றதும் ஹீரோயின் பாக்குறாங்க. எனிக்மாவா, இது வரைக்கும் நான் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதே இல்லையே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு திரும்பி பார்க்க, இந்த பொண்ணு இப்படி இருப்பாலாம், வாயை பொளந்துட்டு இந்த மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் சொருகி போய் வெள்ளை கலர்ல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே வாயை புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சரிஞ்சு உழுவ, இங்க ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஈவா என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்ல அங்க ஸ்கூல்ல அந்த கல்பிரிட் என்டர் ஆயிட்டாப்ல. அப்படியே இங்க ஸ்டூடெண்ட்ஸை காட்டினா அவங்க இங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருக்க விண்டோல ஒரு புறா வேகமா பறந்து வந்து தொப்புன்னு அடிச்சுட்டு அப்படியே கீழே உழுது. விண்டோ ஃபுல்லா ஒரே ரத்தம். என்ன ஆச்சுன்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தவங்களா எல்லாரும் சரிஞ்சு கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பிளாக் கலர்ல வாமிட் பண்றாங்க. இங்க ஹீரோ ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அங்க இவர் பார்த்த அந்த சிம்பிளை யாரோ பெருசா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவருக்கு அந்த இடத்துக்கு வந்ததுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. இப்பதான் இவருக்கும் புரியுது, இத்தனை நாள் ஸ்கூலுக்குள்ள உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தான் அந்த கல்பிரேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஃபாரஸ்ட்ல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை தான் அந்த ஆள் யூஸ் பண்றான்றத புரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்தை சுத்தி ஒரே கருமையங்களா சூழ்ந்துட்டு இருக்கு, ஒரே பறவைங்களா பறந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷனே டார்க்கா போயிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஸ்கூல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற. இங்க பசங்க எல்லாரும் ஒருத்தவங்களா பொத்துன்னு விழுந்தோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா பசங்க எல்லாரும் கேம்பஸ் விட்டு கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போலான்னு பார்த்தா அப்பதான் ஏதோ ஒரு டிவைஸ்ல இருந்து பீப்னு சத்தம் கேட்குது. எதுல இந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தா அங்க ஏதோ அந்த ஐபாட்
கார்டு மாதிரி ஒன்று இருக்கு. அதுல கரெக்டா ஹீரோ இங்க வருவாருன்னு தெரிஞ்ச மாதிரியே அவர் படிக்கிறதுக்காக டெக்ஸ்ட் எல்லாம் வரிசையா வருது. அதுல இப்ப என்ன வருதுன்னா, என்ன ஆச்சு, நீ இனிமே நீ அந்த எனிக்மாவை தேடிட்டு தான் இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி வர இவருக்கு ஷாக் ஆகுது. இப்பதான் அவருக்கு புரியுது, அப்போ நம்ம நினைச்ச மாதிரி இந்த மேஜிக் எல்லாம் பண்றது ஒரு கத்துக்குட்டி இல்ல அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்க. இப்ப ஏதோ இவரை ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி அப்படியே இப்ப பறந்து போய் பின்னாடி விழுறாரு. அதே டைம்ல இங்க ஹீரோயின் சைட்ல காட்டினா இந்த ஈவா பொண்ணு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் சடனா அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த லாக்கெட்டை பாக்குறாங்க. அதை இப்ப வேகமா கட்டி இந்த ஈவா பொண்ணோட கழுத்துல மாட்டி விட்டாங்க. ஒன்னும் பயப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இவ்வளவு நேரம் இவங்கள்ட்ட அந்த லாக்கெட் இருந்ததுனால இவங்களை அந்த கர்சு பாதிக்கல. இப்ப அதை கட்டின அடுத்த செகண்ட் இவங்களும் பிளாக் கலர்ல வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களால சுத்தமா முடியல தாங்கிக்க. அப்படியே ஹீரோயினோட சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுமே துடிச்சிட்டு இருக்கப்போ இப்ப சடனா எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு. இவ்வளவு நேரமா ஒரு மாதிரி டார்க்கா இருந்திருக்கும் அந்த இடமே அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவர் தான் இங்க பசங்க மேல இருந்த கர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு ஸ்பெல்ல போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப ஒரு திரும்ப வேகமா வந்துட்டு இருக்க. அதே டைம்ல இங்க ஹீரோயின் இப்ப சுத்தி பாக்குறாங்க. யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த துரத்திட்டு போக அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோவும் கால் பண்றாரு. ஏ ஃபா, எங்க இருக்க நீ? இப்போ உனக்கு எதுவும் ஆள் இல்லை அப்படின்னு போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் இப்போ ஒரு ஆளை துரத்திட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளு தான் நம்ம தேடிட்டு இருக்க கல்பிரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல. ஆனா இங்க ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அந்த ஆளு நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. அந்த கல்பிரேட் ஒன்றும் சிம்பிளானவெல்லாம் கிடையாது. அவனுக்கு மேஜிக்கை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவனை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு இவர் இங்க சொல்ல. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் அது எதையுமே கேட்காம கரெக்டா அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. எதுக்கால இருக்க கிளாஸ் ரூமுக்குள்ளதான் அந்த ஆளு இந்த மந்திரவாதிங்க எப்பயுமே போட்டிருப்பாங்களே மேல துணி மாதிரி, அந்த மாதிரி ரோஸ் கலர் துணி ஒன்று போட்டு நின்று இருக்கான். அந்த ஆளை பார்த்ததுமே இவங்க நம்ம ஹீரோ சொன்ன எதையுமே கேட்காம, நீ யாரு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த கிளாஸ் ரூம்குள்ள பூந்துட்டாங்க. ஆனா இவங்க அந்த கிளாஸ் ரூம்குள்ள அடி எடுத்து வச்ச அடுத்த செகண்டே அந்த இடமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி இருக்க கதவையும் யாரோ லாக் பண்றாங்க. ஹீரோ இங்க போன்ல கேட்டுட்டு இருக்காரு, என்னாச்சு வா, ஏதாவது பேசு, என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அந்த கல்பேட்டை துரத்திட்டு வந்தேன். இப்ப டப்புன்னு ஒரு இடத்துக்குள்ள பூந்ததுமே இவ்வளவு நேரம் பகலா இருந்தது அப்படியே நைட்டா மாறிடுச்சு. என்னாச்சுன்னே தெரியல, எல்லாமே வித்தியாசமா தெரியுது. இவ்வளவு நேரமா என் கண்ணு முன்னாடி இருந்த கல்பிரேட்டையும் காணும் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோ சொல்றாரு, நான் உன்கிட்ட இப்போ ஒன்று சொல்ல போறேன், அதை நினைச்சு நீ பயப்படாத, கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ நினைக்கிற மாதிரி நீ எங்கேயும் டெலபோர்ட்டும் ஆகல, இப்ப நைட் டைமும் இல்ல, நீ எங்க இருக்கியோ இன்னமும் அங்கேயே தான் இருக்கஃபா, இது இன்னுமே பகல் தான். ஆனா இப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்குது எல்லாமே உன்னோட இலூஷன். அந்த கல்பிரேட் தான் தன்னோட மந்திரத்தை யூஸ் பண்ணி உனக்கு இந்த மாதிரியான இலூஷன்ஸ் எல்லாம் இப்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவர் இங்க சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே இப்ப திரும்பி பாக்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே வெளிரி போய் இருக்கு. அதாவது அவங்களால உண்மையா அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயத்த பார்க்க முடியல. அவங்க பாக்குறது எல்லாமே இலூஷன் தான். ஆனா இப்பதான் ஹீரோ, இங்க பாரு, உங்ககிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், பதட்டப்படாம கேளு. இன்னுமே அந்த கல்பிரேட் உன் ரூமை விட்டு எங்கேயும் போகல. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கண்டிப்பா அந்த ஆளு உன் பக்கத்துல தான் இருக்கான் எங்கேயோ. ஆனா உன் கண்ணுக்கு அந்த ஆளு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீ கொஞ்சம் பார்த்து எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அங்க வரேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோ கணிச்ச மாதிரியே அந்த ஆளு ஹீரோயினுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஆளு அவன் கிடையாது, அவள். அதாவது ஒரு பொண்ணு, அதுவும் மத்த பொண்ணுங்களாம் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நாம்சாய், அந்த பொண்ணு. அவ ஹீரோயின் பின்னாடி தான் இப்ப நின்றுட்டு இருக்கா. அப்படியே இப்ப ஹீரோயினை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே அவளோட கண்ணாடி மாஸ்க் எடுத்து மாட்ட அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாரு, இங்க பாரு, நீ இப்ப அங்கிருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, நான் சொல்றதை அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றாரு. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ண இங்க இந்த நாம்சாய் ஹீரோயினை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு மெதுவா கத்தி எடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருந்திருப்பா. ஆனா இப்ப சடனா நம்ம ஹீரோயின் அமைதியா நின்னதும் இவ்வளவு நின்று பாக்குறா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு. ஆனா பட் அப்படி நம்ம ஹீரோயின் சுத்தி இருக்க எல்லா பொருளையும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பிடிச்சி களைச்சு தள்ளி விடுறாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கிறது ஒரு டிராயிங் ஹால், அதனால அங்க பெயிண்ட் அதெல்லாம் இருக்கும்ல. இப்ப ஹீரோயின் அதை பிடிச்சி தட்டிட்டோன்னா பெயிண்ட் அப்படியே தரையில வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஹீரோயினோட கண்ணுக்கும் வெறும் இல்யூஷன் மட்டும் தான் தெரியலாம், ஆனா அவங்க இருக்கிறது உண்மை தானே. சோ இப்ப இந்த பெயிண்ட் வந்து நாம்சாய் பொண்ணு இருக்க இடத்த காமிச்சு கொடுத்துருது. அடுத்த செகண்ட் இந்த நாம்சாய் பொண்ணு சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேகமா குத்த வர ஹீரோயினும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. போனவங்க நடந்த கலவரத்துல போனை வர போட்டு போயிட்டாங்க. இங்க ஹீரோ ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு பார்த்துட்டு எந்த பதிலும் வரலன்னு அவர் இப்போ ஒரு ஸ்பெல்ல போடுறாரு. அவரு தான் அந்த பூச்சிங்க தேனிங்கள்ட்ட எல்லாம் பேசுவார்ல. சோ அந்த தேனியை வச்சு நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த தேனி என்னடானா நம்ம ஹீரோயினோட போன் இருக்கும்ல, அந்த இடத்த தான் கூப்பிட்டு போயிட்டு காட்டுது. ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியும் உள்ள அந்த இலூஷன் ஸ்பெல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப கையில ஒரு குட்டியோண்டு பாட்டில் மாதிரி எடுக்கிறாரு. அதுல ஏதோ லிக்விட் இருக்கு. அதை அப்படியே இப்ப எடுத்து அவரோட கண்ணுல தேய்ச்சிட்டு இப்ப மெதுவா கண்ணை மூடிட்டு உள்ள வராரு அந்த ரூம்குள்ள. நமக்கே ஒரு செகண்ட் பக்குன்னு இருக்கும், ஒருவேளை அந்த லிக்விட் ஒர்க் ஆகலாம், என்ன பண்றது, ஹீரோவும் இலூஷன்ல மாட்டிப்பாரு அப்படின்னு. ஆனா இப்ப கண்ணை திறக்கிறாரு பாருங்க, எதுவுமே மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்பதான் அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு. அங்க ஒவ்வொரு மூலையிலயும் ஏதோ ரோஸ் கலர் ஜெம்மு மாதிரி ஒண்ணு ஒட்டி இருக்கு. அதுதான் இந்த இலூஷன் எல்லாத்துக்குமே காரணம். இப்ப அதை ஒண்ணு எடுத்து நம்மளால உடைக்க ஆரம்பிக்கிறாப்புல. இந்த சைடு இந்த நாம்சாய் பொண்ணு நம்ம ஹீரோயினை எப்படியோ புடிச்சிட்டா. இப்ப அவங்கள ஒரு டேபிள் மேல புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க மேல ஏறி உட்காந்து கத்தி வச்சு குத்தலாம் ட்ரை பண்றா. ஹீரோயினுக்கு அந்த நாம்சாய் பொண்ணு கண்ணுக்கு வேற தெரிய மாட்டா. இருந்தாலும் எப்படியோ அவளோட கையை பிடிச்சிட்டாங்க. இப்ப அவளை குத்த விடாம இவங்க பிளாக் பண்ணிட்டு இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க. இங்க ஹீரோ இந்த டிராயிங் ரூம்ல ஒட்டி
வச்சிருந்த ஒவ்வொரு ஜம்மையா எடுத்து உடைச்சிட்டு இருக்காரு. இப்படியே சீனை மாறி மாறி காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் உயிருக்கு போராடிட்டு இருக்க, இங்க ஒரு ஒண்ணா ஜெம்ம உடைச்சிட்டு இருக்க. இப்ப கடைசியா இங்க நம்ம ஹீரோ அந்த ஃபைனல் கல்லை கண்டுபிடிச்சு போட்டு ஒரே மிதிக்கிறாரு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த கல்லு உடஞ்சதுமே அந்த இடத்த சுத்தி இருந்த அந்த இலூஷனும் அப்படியே இப்ப பிரேக் ஆகுது. இப்ப இந்த இலூஷன் போனதும் ஹீரோயினுக்கும் இந்த நாம்சாய் பொண்ணு கண்ணுக்கு தெரியுறா. அது அந்த நாம்சாய்க்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரே குத்தி சோழியை முடிச்சிடலான்னு வரும்போது இப்ப டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டா. அவளோட கை அப்படியே நின்றுச்சு. அப்படியே அவளோட கையும் ஓபன் பண்ணி கத்திய கீழே போட்டா. என்ன எதுவும் ஃப்ரெண்டுன்றதுனால கடைசி நேரத்துல மனசு மாறிட்டாலோ அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுதான் கிடையாது. இப்போ என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அவரு தான் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டு இந்த பொண்ணை தடுத்திருக்காரு. இந்த நாம்சாய்க்கு புரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. டக்குன்னு அவளால நடக்க முடியாம சாஞ்சிட்டா. ஹீரோயின் உடனே ஹீரோ பார்த்து யோ என்னையா பண்ண அவளை அப்படின்னு போது நான் எதுவும் பண்ணல, அவளுக்கு தானதான் ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு நாம்சாய் கிட்ட பேசுறாரு. இவருக்கு இன்னுமே அது நாம்சாயின்னு தெரியாது. உனக்கே தெரியுதுல்ல நீ பண்ற அந்த பிளாக் மேஜிக் உன்னை எங்க கொண்டாந்து விட்டுருக்குன்னு. ஒழுங்கா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நீ உன்னோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்கன்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இவர் இங்க சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த நாம்சாய் எல்லாத்தையும் கேட்காம தப்பிச்சு போறதுல தான் குறியா இருக்கா. இப்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் தடுக்கிறாங்க. இல்ல வேணாம் போகாத, இது ஒருவேளை ட்ராப்பா இருக்கலாம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ற நீ? நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே இவ்வளவு பிடிக்கிறதுக்கு தான். இப்ப என் கண்ணு முன்னாடி இவ தப்பிச்சு போறதை என்ன பாத்துட்டு இருக்க சொல்றியா? என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போகும்போது ஹீரோயின் மறுபடியும் தடுக்கிறாங்க. இல்ல உனக்கு டேஞ்சர் அப்படின்ட்டு. ஆனா இந்த டைம் ஹீரோ கடுப்பாயிட்டாரு. இங்க பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன பண்ணாலும் அதை கேள்வி கேட்கவே கூடாதுன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் சின்ன புள்ள கிடையாது நீ என்ன பாத்துக்கிறதுக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ சொல்லி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. ஆனா இப்படி சொல்லிட்டு போன மனுஷன் நைட்டு வீட்டுக்கு வரும்போது உடம்பெல்லாம் அடி வாங்கிட்டு வராரு. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி விடுறாங்க. ஹீரோட உடம்புல ஏதோ இந்த புல்லட் தொலைச்சிட்டு போன மாதிரி காயமா இருக்கு. சரி அந்த கல்பிரிட் அவ்வளவு வேகமா துரத்திட்டு போனியே, அவளை பிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இல்லன்றாரு. இதை கேட்டதுமே உங்களோட முகம் லைட்டா மாறுது. ஹீரோ பாக்குறாரு. என்னாச்சு? அந்த கல்பிரிட்டை நினைச்சு மேடம் ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னு போது சேச்சா அப்படிலாம் இல்ல, அந்த கல்பிரிட்டை நம்ம இவ்வளவு ட்ரை பண்ணியும் பிடிக்க முடியல அப்படின்னு நினைச்சுதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்ல. ஆனா இப்பதான் ஹீரோ சரி சொல்லு உனக்கு எப்ப அந்த கல்பிரிட் நாம்சாய்னு தெரியும் அப்படின்னு கேட்பாராம். இதை கேட்டதுமே ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. சொல்லுஃபா, அது உன்னோட ஃப்ரெண்டு நாம்சாய் அப்படின்றதுனால தானே நான் அவளை துரத்திட்டு போக ட்ரை பண்ணும்போது என்ன தடுத்த. உன் ஃப்ரெண்டை நீ காப்பாற்ற ட்ரை பண்ண அதானே அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. இங்க பாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா அது நாம்சாயா இருந்தா தலையை மட்டும் ஆட்டு அப்படின்னு சொல்ல இவங்களும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அழுதுட்டு இருக்கும் போதே பாதியிலே இவங்களோட வயிறு கத்துதா. ஹீரோ அதை கேட்டதுமே சிரிக்கிறாரு. இவங்களும் சிரிக்கிறாங்க. சரி சரி அழுதது போதும், என்ன உனக்கு பசிக்குதா, வா எங்கேயாச்சும் வெளில போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு போது. ஆனா உனக்கு தான் அடிபட்டிருக்கே, நம்ம எப்படி வெளில போறது அப்படின்னு போது என்னது அடியா, யாருக்கு, கொஞ்சம் இக்கடச்சூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ மேல பேட்சா ஒட்டி விட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் இப்ப அவர் எடுக்கிறாரு. அதுல காயம் இருந்ததுக்கான ஒரு தடம் இல்ல. இவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா ஹீரோ நான் தான் சொன்னல தேவையில்லாம அந்த பேட்ச் எல்லாம் எனக்கு போடாதுன்னு, நான் எல்லாம் சாதாரண ஆளே கிடையாது, சரிவா கிளம்பி வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில போறாங்க, சாப்பிடுறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அவங்க டைம். ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்துட்டு செம ஃபன் பண்றாங்க. இவங்க ஹீரோ கூட சேர்ந்து பண்ற எல்லாத்தையும் வீடியோ வர எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு டக்குனு கேமரா மறைக்கிறாரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு இந்த நாம்சாய் கூட அவங்க இருந்த போல மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல, நம்ம ஹீரோயினை யாரோ வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அந்த மாதிரி ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு ஃபன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்ததெல்லாம் வேற யாருமே கிடையாது, இந்த நாம்சாய் தான். சோ இப்போ ஹீரோயின் எப்படி ஹீரோ வீடியோ எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாம்சாய் ஹீரோயினை வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பா. இவங்களும் ஹீரோ சொன்ன மாதிரியே எதுக்கு என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மறைச்சிருப்பாங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப இவங்க அப்செட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாருன்னா அவர்னாலதான் இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு என்னாச்சு சாரின்னு சொல்லும்போது இல்ல இது ஒன்னால இல்ல, கொஞ்சம் எனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நான் எப்பெல்லாம் சேடா அப்செட்டா இருக்கணும் அப்பெல்லாம் நான் என்னோட ஸ்கூலோட ரூஃப் டாப்புக்கு போயிடுவேன். அங்க போயிட்டு அந்த வியூ, ஃப்ரெஷ்ஷான காத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி மன நிம்மதி கிடைக்கும். ஆனா அதெல்லாம் நான் பண்றது நிப்பாட்டி 1-2 வருஷம் ஆகுது. இப்பெல்லாம் நான் எங்க வெளியில போனாலும் எல்லா பில்டிங்கோட ரூஃப் டாப்பையே தான் பார்த்துட்டு இருப்பேன். மறுபடியும் பழைய மாதிரி இந்த மாதிரி பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இப்பெல்லாம் அதுக்கு சுத்தமா நேரமே இருக்கிறதுல, லைஃபே ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க இப்ப ஹீரோ பார்த்து சாரி நான் தேவையில்லாம என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கேன், லூஸ் தனமா இருக்குல்ல அப்படின்னு போது இல்லையே உண்மையா அப்படிலாம் இல்ல, வேணா நீ சொல்றதை ட்ரை பண்ணி பாப்பமா, என்ன பில்டிங் மேல போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க சர்ப்ரைஸ்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு மேஜிக் தான் பண்றாரு நம்ம ஹீரோ. இது வரைக்கும் நான் இந்த மேஜிக்கை யார் மேலேயும் யூஸ் பண்ணது கிடையாது, குறிப்பா உன்ன மாதிரியான சாதாரண மனுஷங்க மேல. சோ அதனால எதுவும் உனக்கு பயமா இருந்ததுன்னா சொல்லி இதை இதோட நிப்பாட்டிடலான்னு போது ஆனா ஹீரோயின் இல்ல நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க கையை கொடுக்குறாங்க. சரி அப்படின்னா என் கையை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோ, உன்னோட கண்ணையும் நல்லா இருக்குமா முடிக்கோ, ஏன்னா இது ஒரு பெரிய ரைடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்மளால மந்திரத்தை போட்டு அப்படியே ஹீரோனோட மூஞ்சில ஊதுறாரு. 10 செகண்டே பார்த்தா அந்த இடமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஹீரோயினும் ஹீரோவும் வானத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பில்டிங் எல்லாம் தாண்டி சம அவசரத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏமா ஓவர் சந்தோஷத்துல கையை விட்றாத, ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணு, இல்லைன்னா அந்த மேஜிக் இடையிலே ஸ்டாப் ஆயிரும், அப்படி ஸ்டாப் ஆனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும்
தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஹீரோயினுக்கு அவங்களோட சந்தோஷத்தை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. செமையா கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பெரிய ஹைட்டான பில்டிங்கோட டாப்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், என்ன இந்த மாதிரி மறுபடியும் கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கும் அந்த மாதிரி இந்த மேஜிக்லாம் இருந்துச்சுன்னா நானும் தினம் இந்த மாதிரி வந்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ ஒரு மாதிரி சோகமா ஃபீல் பண்றாங்க. என்னாச்சு இங்க வந்துமா இப்படி அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன இந்த மாதிரி ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு வந்தது நாம்சாய் தான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அவளை நான் பார்க்கும்போது அவளுக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. எப்பயுமே ஸ்கூல்ல தனியாவே தான் இருப்பா, தனியாவே தான் எல்லாமே பண்ணுவா. யாரு கூடயும் பெருசா அவள் பேசக்கூட மாட்டா, எப்பயுமே தனியாவே தான் இருப்பா. ஆனா எப்படியோ நான் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சா நானும் அவளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எங்களோட உலகத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் மட்டும் தான் இருந்தோம். லைஃப் ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. நான் அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவளுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா அது எல்லாமே ஒரு நாள் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் நாம்சாயும் ஒரு டின்னர் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா அது நாம்சாயோட வீடு தான். எதுக்கு தான் அந்த நாம்சாயோட அம்மா உட்காந்துருக்காங்க. ஆளை பார்த்தாலே ஏதோ சினிமா லெவல் வில்லி மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா எக்ஸாம் முடிஞ்சு ரிப்போர்ட் கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ அதை பத்தி தான் அந்த நாம்சாயோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. என்ன நாம்சாய், பிசிக்ஸ்ல 81 மார்க், மேக்ஸ்ல 82 மார்க். இந்த டைம் என்னாச்சு உனக்கு? போன டைம் எடுத்ததை விட ரொம்ப கம்மியா எடுத்திருக்க மார்க்லாம். எனக்கு வர வழியே தெரியல. உனக்காக எக்ஸ்ட்ரா டியூட்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் போல இருக்கு. ஏன் ஃபா, நீயும் ஃபாவும் ஒன்னா தான் படிச்சீங்க. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சுமா நாம்சாயோட மார்க் போன டைமை விட இந்த டைம் கம்மியா வந்திருக்கு. என்ன நடக்குது ஃபா, 2 பேரும் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு போது ஹீரோயின் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, நாம்சாய் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனா என் கூட சேர்ந்ததுனால தான் அவ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல. ஆனா நாம்சாய் இல்லமா அப்படிலாம் கிடையாது, ஸ்கூல்ல சிலபஸ் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எல்லாருமே ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு இவ சொல்ல இவங்க பாக்குறாங்க. ஓ அப்படியா, ஆனா எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நாம்சாயோட கேமராவை எடுப்பாங்களாம். அதுல தானே இவங்களும் ஹீரோனும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்ததெல்லாம் இருக்கு. அதை பார்த்ததுமே நாம்சாய்க்கு ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுது. இதுதான் நீங்க 2 பேரும் படிக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க. சரி ஃபா, இதை பத்தி பேசும்போதே உன்னோட கிரேடை பத்தியும் பேசிடலாமே. உன்னோட கிரேட்லாம் என்ன, உன்னோட ரிப்போர்ட் கார்டை காட்டுஃபா அப்படின்னதும் நாம்சாய் உடனே இல்லமா அவ வீட்டுல வச்சுட்டு வந்துட்டா ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்ல இப்போ உங்க ஒரே கத்து தான், ஒழுங்கா அமைதியா இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இப்போ ஃபா பார்த்து உன் ரிப்போர்ட் கார்டை கொடுஃபா அப்படின்னு கேட்க இவங்களுக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருந்திருக்கும். அதனால கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபாவோட ரிப்போர்ட் கார்டை பார்த்தா அவங்க எல்லாத்துலயுமே 100க்கு 100 வாங்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த நாம்சாயிடாம ஒரு மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே ஃபா, நல்ல கிரேடு தான் வாங்கியிருக்க, 2 பேரும் சேர்ந்துட்டு விளையாடினாலும் நீ நல்லா படிச்சுட்ட கெட்டிகாரி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படி பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அதனால வேக வேகமா தப்பிச்சோம் போச்சோன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு சடனா ஞாபகம் வந்திருக்கும், ஏதோ ஒன்றத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. அதை எடுக்கிறதுக்காக இப்ப திரும்பி அங்க வீட்டுக்கு போனா அங்க நாம்சாய் கதற சத்தம் கேக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க அந்த நாம்சாயோட அம்மா நாம்சாயோட பொருள் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அவ கதறிட்டு இருக்கா, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உனக்கு படிக்கிறத தவிர வேற என்ன வேலைடி உனக்கு இருக்கு? இந்த மாதிரி கண்ட கண்ட கருமத்தெல்லாம் வரையறது, வீடியோ எடுக்கிறது, கண்ட கண்ட கழுதிங்க கூட எல்லாம் சுத்துறது, இதனாலதான் நீ ஒழுங்கா மார்க் எடுக்க மாட்டேற, உனக்கு சரியான பாடம் போட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரியிற நெருப்புலயே கம்பிய பழுக்க காய்ச்சி அவளுக்கு சூடு வச்சிருப்பாங்க. அவ அப்படியே வழியில கதறிட்டு இருந்திருப்பா. ஆனா அதுக்கு எதையுமே கண்டுக்காதே இவங்க தொடர்ந்து சூடு வச்சுட்டே இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் ஹீரோயினும் பார்த்திருப்பாங்க. அவங்களால அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட அங்க நிக்க முடியல. பயந்து அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருப்பாங்க. இப்ப அந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறமா நான் அவகிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட லைஃப்ல இருந்து விலக ஆரம்பிச்சு டோட்டலாவே நான் அவள் லைஃப் விட்டு மறைஞ்சிட்டேன். கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு 2 வருஷம் வர போயிடுச்சு. நடந்த எல்லாமே அப்படியே கனவு மாதிரி இருக்கு. ஆனா எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நாம்சாய் தான் அந்த ஸ்கூல்ல நடக்கிற மர்மமான விஷயத்துக்குலாம் காரணமா இருப்பான்னு தோண ஆரம்பிச்சதுன்னா அந்த வான் இன்சிடென்ட் அப்பதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல அந்த மியூசிக் ரூம்ல அந்த தூக்க மாட்டம் பொம்மையை பார்த்து பயந்து கத்திருப்பாள். அப்பதான் பார்த்தேன். நான் போனப்ப அந்த ரூம்ல பெருசா வெளிச்சம்லாம் இல்ல. இருந்தாலும் என்னால அவளோட கையை தெளிவா பார்க்க முடிஞ்சது. அவளோட நகத்துக்கு அடியில ரத்தக்கரை இருந்ததை பார்த்தேன். ஏன்னா அந்த பொம்மையை தூக்குல தொங்க விட்டு அது மேல ரத்தத்தை ஊத்திருப்பாங்களா யாரோ. சோ அவ கையில ரத்தத்தை பார்த்ததுதான் எனக்கு இன்னுமே டவுட் ஸ்ட்ராங் ஆனிச்சு. அப்பதான் நான் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்போ நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்க மாதிரியான போட்டோ ஸ்கூல்ல லீக் ஆனிச்சோ அப்பவே நாம்சாய் கண்டுபிடிச்சிருப்பா. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் அவளை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம்னு. சோ நம்ம கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிருவோம்னு அவளுக்கு தெரியும். அதனாலதான் அது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கா. இந்த மாதிரி யாரும் இல்லாதப்ப மியூசிக் ரூம்குள்ள அவளே போயிட்டு அந்த பொம்மையை தூக்க மாட்டுற மாதிரி செட்டப் பண்ணிட்டு அது மேல ரத்தத்தையும் ஊத்திருக்கா. அதுக்கப்புறம் அவளே அதை பார்த்துட்டு பயந்து கத்துற மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்கா. அவ பயந்து அலறிட்டு இருக்கப்போ அவ கிட்ட போனப்போ அவளோட பேக்ல அந்த ரத்த கரையை தொடச்ச மாதிரி துணியையும் நான் பார்த்தேன். அவ ஸ்மார்ட்டா தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணா. ஆனா நம்மளை குறைச்சி எடை போட்டதுதான் அவளோட பெரிய தப்பு. சோ அதனாலதான் என்னாலே அவளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனாலும் என்னால என்ன கன்வின்ஸ் பண்ணவே முடியல இதை பண்றது எல்லாமே அவதான்னு. ஏன்னா உண்மையாவே நான் பழகின நாம்சாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணவே மாட்டா. இருந்தாலும் இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டா இந்த மாதிரி பண்றா அப்படின்னா அதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா அன்னைக்கு நாம்சாயோட அம்மா அவளை போட்டு சித்திரவதைப்படுத்தும் போது நான் வேடிக்கை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டை போயிட்டு நான் காப்பாத்தல செஞ்சிருக்கணும். அதுக்கு பதிலா நானும் பயந்துகிட்டு ஓடி போயிட்டேன்ல. அன்னைக்கு மட்டும் நான் அவளை காப்பாத்திருந்தேன்னா கண்டிப்பா அவ இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாள். சோ என்னாலதான் அவ பாதிக்கப்பட்டா, என்னாலதான் அவ அந்த முடிவையும் எடுத்தா, என்னாலதான் அவ இப்ப இந்த மாதிரி இருக்கா. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் தான் அவளை அப்படி மாத்திட்டேன். என்னாலதான் அவ இந்த மாதிரி ஆகி மத்தவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. நான் மட்டும் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். ஆனா அதையும் நான் பண்ணல. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் பண்ற எல்லாமே தப்புல தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறாரு, சரி
இப்போ என்ன பண்றது ஐடியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னோட பழைய நாம்சாய் திரும்பி வேணும், அவளை எப்படியாவது இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும், நீ கேட்கவே இல்லைனா கூட கண்டிப்பா நான் இதை எப்படியும் பண்ணிருக்க தான் போறேன், ஏன்னா அவ தான் இந்த கேமை நடத்திட்டு இருக்கான்னு நினைச்சுன்னா அது கிடையவே கிடையாது, அவளுக்கு மேல ஒருத்தவனுங்க இருக்கானுங்க, அவனுங்க நடத்துற கேம்ல தான் அவ இருக்கா, சொல்ல போனா அவளுமே ஒரு விக்டிம் தான், அவளோட நிலைமை இப்பவே ரொம்ப மோசமா இருக்கு, ஸோ இப்போ எல்லாமே அவனுங்க பிளான் படியே போனுச்சு, நம்ம எதுவும் தடுக்கல அப்படின்னா அவ இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவா அப்படின்னு சொன்னதும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னும் போது, ஆமா நீ என்கிட்ட இப்ப சில உண்மைகளை சொன்ன, நானும் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. நான் ஒரு டைம் மட்டும் சொன்ன ஞாபகம் இருக்கா, நீ ஆன்லைன்ல பாக்குற அந்த மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஃபேக் அப்படின்னு, ஆனா உண்மை என்னன்னா எல்லாமே ஃபேக்லாம் கிடையாது, நீ மேலாமல பார்க்கும்போது இந்த ஃபேக்கான விஷயங்களை தான் கண்டுபிடிப்ப, ஆனா நீ இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க, அதாவது ஒரு பெரிய சிண்டிகேட்டே இருக்கானுங்க. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா ஆக்சுவலா மேஜிக்ல 2 டைப் இருக்கு, ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு 2 ஆர்ட்ஸா பிரிப்பாங்க. இதை அதுல ஒயிட் ஆர்ட்ஸ்ல உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க, எப்பயுமே அவங்களோட மேஜிக்கை நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிளாக் ஆர்ட்ஸ்ல உள்ளவனுங்க எல்லாருமே மேஜிக்கை தப்பான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துவானுங்க, தன்னோட சுய லாபத்துக்காக பயன்படுத்துவானுங்க. இந்த மேஜிக்கை எடுத்தவங்க ஒருத்தவனு எல்லாராலையும் கத்துக்க முடியாது, அதுக்குன்னு நிறைய கண்டிஷன் இருக்கு. ஜென்ரலா இந்த பிளாக் ஒயிட் 2 குரூப்ல இருக்கவங்களும் தங்களோட மேஜிக் பத்தின விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்கன்னே வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துப்பாங்க. என்னதான் பிளாக் ஒயிட்னு 2 வேற வேற குரூப்பா இருந்தாலும் அவங்களோட கொள்கை எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இந்த கொள்கைக்கு எதிராக இன்னொரு ஒரு குரூப் இருக்கானுங்க, அவனுங்க தான் எனிக்மா. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிக் பத்தின விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியறதுனால அவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்ல போனா இந்த மாதிரி மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும்போது மேஜிக் இருக்குன்னு எல்லாரும் நம்புவாங்க, அது ஒரு ப்ரூஃப் மாதிரி அப்படின்னு அவனுங்க நினைச்சானுங்க. சோ அதனாலேயே அது ஒரு பிசினஸா பண்ண ஆரம்பிச்சானுங்க. குறிப்பா வாழ்க்கையை பிடிக்காம விரக்தியாகி வாழ்க்கையோட முடிவை தேடிட்டு இருக்க ஆளுங்க தான் அவங்களோட டார்கெட்டே. அப்படிதான் நாம்சாயம் அவங்கள்ட்ட மாட்டிருக்கா. அவனுங்க நாம்சாயை நல்லா மனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ நாம்சாயை வச்சு சாதிச்சுக்கிட்டானுங்க. சொல்ல போனா நாம்சாய் அவங்களோட பப்பெட் தான், அவங்களோட பெரிய கேம்ல ஒரு சின்ன சைடு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நீ யாரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. என்னால இதை பத்தி நிறைய சொல்ல முடியாது, ஆனா இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே நான் இந்த எனிக்மாவை தான் தேடிட்டு இருக்கேன். அந்த எனிக்மா குரூப் ஏகப்பட்ட பேரை கண்ட்ரோல் பண்றானுங்க, அவங்கள ஒவ்வொருத்தவங்களா தேடி கண்டுபிடிச்சிட்டே வரும்போது தான் உங்க ஸ்கூல்ல அதுல ஒரு ஆள் இருக்கதான் நான் கண்டுபிடிச்சேன். அதனாலதான் உங்க ஸ்கூலுக்கு நான் ஃபர்ஸ்ட் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு டீச்சர் மாதிரி வந்தேன். ஃபர்ஸ்ட் ஏதோ நார்மலா சூப்பர் நேச்சுரலா நடக்குதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இவனுங்க நாம்சாயை தான் இந்த டைம் அவங்களோட பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. ஆனா எதுக்காக இந்த எனிக்மா இப்படி பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் முன்னாடியே சொல்லல அவனுங்க ஒரு பிசினஸ், அவனுங்க என்னத்தை எதிர்பார்ப்பானுங்க, பணம் தான். இப்ப நீயே கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சல உங்ககிட்ட மேஜிக் பவர் இருந்தா உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுவேன்னு, அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அந்த குரூப்பா அவங்களோட விக்டிம்ஸை கண்ட்ரோல் பண்றானுங்க. விக்டிம்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கையில மேஜிக்கை கொடுத்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவு, இந்த உலகமே பத்திக்கிட்டு எரியணும் அப்படின்னு தான் அவனுங்க நினைக்கிறானுங்க. ஆனா அவனுங்க நிஜமாவே இதை தான் எதிர்பார்க்கறானுங்களான்னு யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா இந்த எனிக்மா குரூப்ல உள்ளவனுங்க தன்னோட விக்டிம்ஸுக்கு பவர்ஸை கொடுக்கறது மூலியமா அவங்கள அபியூஸ் பண்றாங்க. அவங்களோட விக்டிம்ஸோட உயிர் தான் அவங்களோட கடைசி வேலையாவே இருக்கு. ஸோ இப்போ இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்தையும் நம்ம தடுக்கல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி இன்னும் ஒரு 2 நாள் தான் பொழப்பான் அவன் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல, இல்ல அப்படி நடக்கக்கூடாது, எப்படியாவது நாம்சாயை காப்பாத்தி ஆகணும், என்னோட பழைய நாம்சா எனக்கு வேணும், அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், இதுக்கு எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோ பாக்குறாரு, இங்கே பாரு ஒரு நிமிஷம் கூல் டவுன் ஆகு, உன்னோட ஃப்ரெண்டை பத்தி நீ கவலைப்படுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒன்னை பத்தி நீ கவலைப்படு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்டவங்க அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மேஜிக்கோட எஃபெக்ட் போயிருச்சு போல இருக்கு. 2 பேரும் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்களே, இந்த ஆவி மட்டும் உடம்புல இருந்து தனியா பிரிஞ்சு பறந்துட்டு இருக்கும்ல, சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக்கை தான் பண்ணி இவங்க எவ்வளவு நேரம் இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப 2 பேரோட ஆவியும் திரும்ப அவங்க உடம்புக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோயின் வந்து மயங்கிட்டாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் நாம்சாயை காப்பாத்துவேன், நான் கண்டிப்பா இனிமேலையும் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த நாம்சாயை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது, ஒரு ரெட் கலர் பாக்ஸ்ல. இப்ப அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறா, அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சொல்லிருப்பார்ல இதுக்கு முன்னாடி, அந்த எனிக்மா குரூப்ல உள்ளவனுங்க எப்பயுமே வாழ்றதுக்கே பிடிக்காதவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நாம்சாயை அவனுங்க கண்டுபிடிச்சிருப்பானுங்கன்னா, நம்ம நாம்சாயும் ஒரு கட்டத்துல வாழவே பிடிக்காம அவளோட அம்மாலாம் பயங்கரமா கொடுமைப்படுத்திருப்பாங்க போல, அதனால ரொம்பவே மனதளவுல பாதிக்கப்பட்டு தான் உயிரை தானே எடுத்துக்கலாம்னு சாகிறதுக்காக போயிருப்பா. அப்பதான் அந்த எனிக்மா குரூப்ல உள்ளவனுங்க நம்ம நாம்சாயை அப்ரோச் பண்ணிருப்பானுங்க. உனக்கு என்ன வாழ்றதுக்கே பிடிக்கலையா, நீ பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துக்கும் கொடுக்க நீ தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பானுங்க. அவனுங்க யாரு என்னன்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது, இருந்தாலும் அவனுங்க சொன்னதுக்கு இவ சம்மதிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்திலே அவ வீட்டுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கும். இவ போயிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி ஏதோ இருக்கு. அதுக்குள்ள இவ போட்டிருப்பாள் அந்த கண்ணாடி மாஸ்க், உடஞ்சி சில்லா ஒட்டி வச்சு ஒரு மாஸ்க், அந்த மாஸ்கை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கா, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு. அப்புறம் அந்த பாக்ஸை பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த மாஸ்க்கும் இருக்கு. ஸோ அந்த எனிக்மா குரூப்ல உள்ளவனுங்க தான் நாம்சாய்க்கு அந்த மாஸ்கே கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாம்சாயும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. 2 பேரும் நாம்சாயை காப்பாற்றுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோவும் சொல்றாரு, இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ், இந்த நாள் அவள் தாண்டினா அவள் உயிரோட இருப்பாளான்னு சந்தேகம் தான். ஸோ இன்னைக்குள்ள நம்ம அவளை காப்பாற்றி ஆகணும், நான் அதுக்கு முதல்ல அவளை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ இப்போ நாம்சாயோட வீட்டுக்கு தான் போறாரு. அவங்க அம்மா
பார்த்து நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து நாம்சாயை விசிட் பண்றதுக்கு வந்திருக்கேன், உங்க பொண்ணை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னதும் அவங்களும் ஓகே அப்படின்னுறாங்க. என் பொண்ணு எப்பயுமே அவ ரூம்ல தான் இருப்பா, வெளியிலே வரமாட்டா, எப்ப பார்த்தாலும் படிப்புனே தான் இருப்பா. இங்க பாருமா நாம்சாய், உன்னை பார்க்கறதுக்கு டீச்சர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனா நாம்சாய் இருங்கம்மா படிச்சிட்டு இருக்கேன் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இப்ப திடீர்னு ஹீரோக்கு கேர் ஆகுது, அதிகமா சவுண்டு கேட்டா காது ஒயிங்கல அது மாதிரி கேக்குது இவருக்கு. ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ நாம்சாயோட அம்மா பார்த்துட்டு என்னாச்சு சார் அப்படின்னதும் இவருக்கு லைட்டா தெரிஞ்சிச்சு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்தா இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி தான் வரும், ஸோ அதுக்காக நான் அடிக்கடி மெடிசன் எடுத்துப்பேன், ஆனா இன்னைக்கு நான் எந்த மெடிசன் எடுத்துக்கல, இருங்க சார் நான் டேப்லெட் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறாரு, ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி நீங்க எத்தனை நாளா அந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் ஆக்சுவலா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்றேன், அதனால அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்புறம் நீங்க என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் நாம்சாயை பாக்குறதுக்கு ஸ்கூல்ல இருந்து எந்த ஸ்டாஃப்மே வந்தது இல்ல, என் பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டா, ஆனா இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா சார், அவளை யாராவது ஸ்கூல்ல புள்ளி பண்றாங்களா அப்படின்னும் போது ஆனா ஹீரோ இல்ல மேடம் அப்படிலாம் இல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க நாம்சாய்க்கு என்னாச்சு அப்படின்னும் போது அது ஒன்றும் இல்லை மேடம், உங்க பொண்ணை யாரும் எதுவும் பண்ணல, உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவசரத்துல வாய விட்டாரு. அதை கேட்டதும் இந்த மாதிரி சாமியாட ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்றீங்க, என் பொண்ணு ஸ்கூல்ல பிரச்சனை பண்றாளா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு மறுபடியும் காது கொயங்குது, அப்படியே தலைவலிக்குது. ஆக்சுவலா அந்த நாம்சாய் தான் ஏதோ மேஜிக் பண்றா போல இருக்கு, அதுதான் ஹீரோ அஃபெக்ட் பண்ணுது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு இருக்கப்போ அப்பதான் எதுக்கால பாக்குறாரு நாம்சாயும் அவளோட அம்மாவும் இருக்க போட்டோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் இதுக்கப்புறமும் டைம் இல்லைன்றது ஹீரோக்கு புரியுது. உடனே அவங்கள்ட்ட இங்க பாருங்க மேடம் உங்க பொண்ணை நான் உடனே பார்த்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறப்போ அவங்க ஹீரோ விட மாட்டாங்க. இப்ப ஹீரோட கையில இருக்க டேட்டு வேற பாத்துட்டாங்க. ஏ யாரு நீ, எந்த ஸ்கூல்ல டீச்சருங்க டேட்டு போட்டிருப்பாங்க, இப்பதான் எனக்கும் புரியுது, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து விசிட்டேஷன் வர்றதா எந்த இன்ஃபர்மேஷனும் வரல எனக்கு, சொல்லு யாரு நீ, என் பொண்ணை என்ன பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இப்போ உங்க பொண்ணு இப்ப ஆபத்துல இருக்கா, அவளை நான் இப்ப உடனே பார்த்தாகணும், இல்லைன்னா அவளோட உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது ஆனா இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு ஹீரோ மிரட்டுது. என் பொண்ணு என்ன மாதிரி, அவ ரொம்ப பெர்ஃபெக்ட், அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா, முதல்ல நீ யாரு, நீ டீச்சரா என்ன, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எவ்வளவு பேசி பாக்குறாரு, ஆனா அவங்க கேட்கிற மனநிலைமையில இல்ல. ஒரு இடத்துல மனுஷனும் கடுப்பாயிட்டாப்ல. வழக்கம் போல அவர் கையில இருக்க மோதிரத்தை அப்படியே சுத்தி விட அப்படியே அவங்க கையில வச்சு இந்த கத்தி பறந்து போய் வந்துருச்சு. இப்ப அப்படியே அவங்கள புடிச்சு எனக்கு இப்பதான் தெரியுது எதனால உன் பொண்ணு இப்படி மாறிட்டா அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னும் போது நீயே ஒரு ட்ரக் அடிக்ட், உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டது இல்லாம உன்னோட பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டீல அப்படின்னும் போது என்ன பேசிட்டு இருக்க நீ, ஆமா எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன, நீ பிளட் பிரஷருக்குன்னு எடுத்துட்டு இருக்கியா அந்த மெடிசன், அது உனக்கு ட்ரக் தானே, உள்ள இப்படி பண்ணிட்டு வெளியில நீ ஸ்டேபிளா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படிதானே அப்படின்னு கேட்க இவங்களுக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகுது. இல்ல நீ போய் சொல்ற நான் உடனே போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா போன் எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ மந்திரத்தை போட்டு அவங்கள மயங்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் நாம்சாயோட ரூமுக்கு வராரு. இங்க பாரு நாம்சாய், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு நான் உண்மை என்னன்றதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி சாதாரண மனுஷங்களாம் மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, இப்ப கிட்டத்தட்ட நீ அந்த லிமிட்டை ரீச் பண்ணிட்ட, இதுக்கப்புறமும் யூஸ் பண்ணினா உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணு என்னடானா என்ன ஆபத்து, யாருனால எனக்கு ஆபத்து அப்படின்னா நான் சீக்கிரமாவே செத்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இங்க பாரு நாம்சாய், அதுக்கு பதில் சொல்றதுக்குலாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல, ஒழுங்கா கதவை தோற, உனக்கு இன்னுமே டைம் இருக்கு, உன்னை இன்னுமே காப்பாத்தலாம், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, ஒழுங்கா கதவை தோற அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணு என்னடானா கதவை திறக்காம ஹீரோ கிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. ஆனா அவருக்கு லைட்டா டவுட் ஆகுது, என்ன கதவை திறக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த மீட்டர் எடுத்து பாக்குறாரு. இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா காட்டும்ல, இப்ப அதை எடுத்து பார்த்தா அது ஆடாம அசையாம அப்படியே இருக்கு. அவ்வளவுதான், நம்மளால கண்டுபிடிச்சிட்டாரு உள்ள யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதவை உடைச்சிட்டு போய் பார்த்தா நிஜமாவே உள்ள யாரும் இல்ல. இவள் நேரமா அந்த நாம்சாய் கிளவரா அவளோட ரூம்ல போன்ல ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வேற ஒரு போன்ல இருந்து எங்கேயோ இருந்து பேசிட்டு இருந்திருக்கா ஹீரோ கிட்ட. இப்ப ஹீரோ உள்ள வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டா. அச்சா, இன்னும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரமா உள்ள வந்துட்டியாப்பா. இங்க ஹீரோ கத்துறாரு, என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, இப்ப எங்க இருக்க நீ அப்படின்னு போது அஜின் சார் எதுக்கு கோவப்படுறீங்க, நம்ம வேணா ஒரு கேம் விளையாடலாமா, நான் எங்க இருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூல்ல தனியா இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ஏதோ பண்ண சொல்லியிருப்பார் போல. அப்படி அவங்க லைப்ரரியில கொடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ அப்ப யாரோ நடந்து வர மாதிரி உங்களுக்கு சத்தம் கேக்குது. யார் இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி இந்த நாம்சாய் நிப்பாலாம். என்னஃபா, உனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல, வீக்கெண்ட்ல கூட ஸ்கூலுக்கு வந்திருக்க, அதுவும் தனியா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை திருப்பிக்கிட்டு ஹீரோயினை பார்க்க இங்க இவங்களுக்கு எல்லாம் இல்ல. இப்ப இன்னொரு பக்கம் காட்டினா நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா பைக்ல ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் இந்த நாம்சாய் கிட்ட இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க தப்பிச்சு. இப்ப வேகமா போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த நாம்சாய் பின்னாடியே துரத்திட்டு வந்து எங்க போயிட்டஃபா, ஒளிஞ்சிருக்கியா, நீ ஒளிஞ்சிருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா என்ன அப்படின்னு கேட்க, சே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளில வந்துட்டாங்க. ஏய் நாம்சாய், உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னும் போது என்ன எதுவும் நேரத்தை கடத்த பாக்குறியா என்ன, ஒன்னும் பயப்படாத, உனக்கு வலிக்காம நான் மேல அனுப்பிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெதுவா பக்கத்துல வர. இங்க ஹீரோயின் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு ஸ்டெப்
ஸ்டெப் எடுத்து வச்சவ இப்ப வழியில கதறிக்கிட்டே கீழே விழுந்துட்டா. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி குறுக்கால ஒரு மந்திரக்கரை கட்டி வச்சிருக்காங்க. இந்த நாம்சாய் அதை தாண்டி வராத மாதிரி. அதை தாண்டி வர ட்ரை பண்ணும்போது தான் அவளோட கை அப்படியே பொசுங்கி இருக்கும். வழியில கதறிட்டே கீழே விழுந்துட்டா. இப்பதான் ஹீரோயின் நாம்சாயை பார்த்து என்ன ஆச்சுன்னு பாத்திலே இப்போ உனக்கு இப்ப வச்சும் உனக்கு புரியுதான்னு நீ யூஸ் பண்ற பிளாக் மேஜிக் உன்னை முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற? என்ன கேட்டா இன்னமும் லேட் ஆகல, உனக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆனா இப்ப அந்த நாம்சாய் ஒரு மாதிரி பாக்குறா. இப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னடி சொல்றா? அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்ச அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க? உன்னோட உயிரை வேலையா கொடுத்தா இந்த பசங்க எல்லாரையும் நீ இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னும் போது யாரு உங்ககிட்ட சொன்னது இந்த பசங்க தான் என்னோட டார்கெட்னு? நான் உங்களை மாதிரி படிக்கிற பசங்கள்ல இருந்து இதை ஆரம்பிச்சதுக்கு காரணம் உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, வெறுப்பா இருந்துச்சு. ஆனா என்னோட உண்மையான மோட்டிவ் இந்த உலகமே எரிஞ்சு சாம்பல் ஆகிறத பார்க்கணும். அதுதான் எப்படி என்னோட வாழ்க்கை கனவு எல்லாமே என் கண்ணு முன்னாடி சுக்குநூறா உடஞ்சதோ அதே மாதிரி இந்த உலகமும் என் கண்ணு முன்னாடி சுக்குநூறா உடையணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க ஹீரோயின் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிப்பாட்டு, உன்னோட வாழ்க்கைன்னு முடியல, உனக்கு நீ அமைச்சுக்கிறது தான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு. இப்ப ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறா ஹீரோயினை பார்த்து. இவங்க பாக்குறாங்க என்னாச்சுன்னு. ஏன்ஃபா இப்ப நீ இவ்வளவு பேசுறீல்ல, அது எல்லாத்தையும் உன்னால இதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளோட மாஸ்க கழற்றா. என்னன்னு பார்த்தா இவ மூஞ்சி முழுக்க இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட சிம்பிள் அதை போட்டு கீறி வச்சிருக்கிறா. ஒரே ரத்த கலரியா இருக்கு அவளோட மூஞ்சே. ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட்ல கடைசியா அந்த நாம்சாய்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கும்ல, அந்த பாக்ஸ் எல்லாம் அவளோட முகத்தை கீழ்ச்சிக்கிறதுக்கு தான் எதையும் அனுப்பி வச்சிருப்பானுங்க போல இருக்கு அந்த எனிக்மா குரூப்ல உள்ளவனுங்க, அவனுங்க சொல்றத பண்ண சொல்லி. இப்ப அவன் மூஞ்சை இப்படி பார்த்துட்டு ஹீரோயின் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்க. இப்பதான் அந்த நாம்சாய் சொல்றா, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன்ப்பா, நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன். செத்து போன எனக்கு எதுவும் பார்த்து பயப்படுறதுக்கு இல்லைன்னா எதுவும் இழக்கிறதுக்கு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளோட கையை கத்திய வச்சு கீழ்ச்சிக்கிட்டு அதுல இருந்து வர ரத்தத்தை குறுக்க கட்டியிருந்த அந்த மந்திர கைத்து மேல அப்படியே சொட்ட விடுறா. அவ்வளவுதான், பொசுக்குன்னு அந்த கயிறு அறுத்துக்குமா. இப்ப அவ அப்படியே ஹீரோயினை வில்லத்தனமா பார்த்து சிரிக்க, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உளுந்தடிச்சு ஓடுறாங்க, தப்பிச்சோம் போச்சோன்னு. ஆனா அந்த நாம்சாய் சிரிச்சுக்கிட்டே வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டா. வா ரொம்ப கஷ்டப்படாத, அடம் பிடிக்காம அப்படியே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்லியிருந்த மாதிரியே உன்னை வழியே தெரியாம மேல அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை கத்தியால குத்த வர அப்போ போறாரு நம்ம ஹீரோ கொக்கி அந்த நாம்சாயோட கைக்கு. இப்ப அவ கையை பிடிச்சிக்கிட்டு ஃபா முதல்ல இங்க இருந்து போ, சீக்கிரமா போ அப்படின்னு கத்த ஹீரோயினும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இப்ப ஹீரோவை பிடிச்சிருவாளாம். ஆரம்பத்துல இருந்தே நான் போடுற பிளான் எல்லாத்துக்கும் ஒரே இடையூறாவே இருக்கடா நீ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சிரிக்கிறாரு. என்ன இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட போல அப்படின்னு சொன்னவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல அவரோட மோதிரத்தை அப்படியே சுத்தி விட அவ்வளவுதான் அந்த இடமே இப்ப டமால். இங்க தப்பிச்சு ஓடிட்டு இருந்த ஹீரோயினுக்கு இந்த சவுண்ட் கேக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இப்ப உள்ள என்னாச்சுன்னு காட்டுறாங்க. அந்த பிளாஸ்ட்ல ஹீரோக்கு ஒன்னும் ஆகல. நாம்சாய்ட்ட சொல்றாரு, இங்க பாரு நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு இன்னமும் டைம் இருக்கு, நீ ஒத்து வச்சுன்னா எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆனா அந்த நாம்சாய் என்னது எல்லாமே பழைய மாதிரி மாறிடுமா இதுக்கு அப்புறமுமா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப கையை காட்டுறா. அந்த பிளாஸ்ட்ல அவளோட கை ஒடிஞ்சு போயிருக்கும் போல இருக்கு. அது இப்ப அப்படியே மடக்குன்னு மடக்கிட்டு அப்படியே தானாவே ஃபிக்ஸ் ஆகுது. நீ சொல்றதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாதுடா, முதல்ல ஒன்ன போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறம் அந்த ஃபாவை கவனிச்சுக்கிறேன், இப்ப நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவ கத்திக்கிட்டே ஓடி வர அப்ப வராங்க நம்ம ஃபா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அவ மூஞ்சிலே அடிச்சிடறாங்க. அவ்வளவுதான், அவ லொக்குன்னு இருமிக்கிட்டு ஸ்டாப் ஆயிட்டா. இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்துட்டாங்க. ஆனா இங்க ஹீரோ சொல்றாரு, ஹே ஃபா உன்னை நான் சேஃபான இடத்துக்கு போகணும் தானே சொல்லியிருந்தேன், எதுக்கு நீ திரும்பி வந்தனும் போது உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், நான் தப்பிச்சு போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்புறம், அதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு எனக்கு எதுவும் ஆகாது, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சுமா இப்படி நீ பண்ற அப்படின்னு போது ஆனாலும் அப்படின்னு போது இங்க பாரு ஆனா உனாலாம் வேணாம், என்ன எப்படி பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்ன நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்ல, ஆனா உன்னை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் அந்த நாம்சாயை பாத்துக்கிறேன், நீ நம்ம பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணு, முதல்ல நீ சேஃபான இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அப்படின்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, உனக்கு எதுவும் ஆகாது, நீ திரும்பி வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல, சரி எனக்கு எதுவும் ஆகாது நான் திரும்பி வருவேன் ஓகேவா சந்தோஷமா முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த நாம்சாய் கூட போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசே இல்லாம தான் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த இடத்த சுத்தியும் மந்திர கட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்க சேஃப். சரி ஹீரோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மேலதான் வந்து நம்ம ஹீரோவும் இந்த நாம்சாயும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. சண்டை போட்டுட்டே இப்ப அவங்க மேலேருந்து பொத்துன்னு கீழே உழ அதை இங்க இந்த ஜன்னல் வழியா ஹீரோயின் பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. கீழே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து ஹீரோவை தூக்குறாங்க. என்னாச்சு ஒன்னும் ஆளையில அப்படின்னு போது என்ன நினைச்சு கவலைப்படாத உன் ஃப்ரெண்டை பாரு அப்படின்னு சொல்ல அவளோட மாஸ்க் எல்லாம் உடஞ்சு போயிருச்சு, ரொம்ப வீக்கா வேற இருக்கா, அதனால கிளம்பவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பிதான் மெதுவா நடந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு நாம்சாய் இப்பவாது புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேளு, உன்னால இதுக்கப்புறமும் எதுவும் பண்ண முடியாது, நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, இதுக்கப்புறமும் எதுவும் பண்ணினா அது உன்னோட உயிருக்கே ஆபத்து, நான் சொல்றதை கேளு நாம்சாயின் போது அவ கேட்கவே இல்லையே. இப்ப கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ நிப்பாட்டுறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ இப்ப எங்க போறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த நாம்சாயின் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு தான் போறா. ஒரு
பெரிய மரம் கூட இருந்திருக்குமே, அங்க கூட லாஸ்ட் டைம் ஹீரோ போயிருப்பாரு. இப்ப அங்க போனவ என்னத்தை பார்த்தான்னு தெரியல, அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட்டா. இப்பதான் ஹீரோயின் வராங்க. ஹீரோ சொல்றாரு நாம்சாய் கிட்ட, என்ன நாம்சாய் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? இந்த இடம் தான் உன்னோட மேஜிக் எல்லாத்துக்குமே அடித்தளம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே ஃபா கிட்ட சொல்லி இந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? உன்னால இதுக்கப்புறமும் எந்த மேஜிக் சூனியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப சடனா அந்த நாம்சாய் கண் கலங்கிட்டே பேசுறா. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது? எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்கக்கூடாதா? நான்லாம் இந்த பூமியில பிறந்ததே எனக்கு கிடைச்ச சாபமா? எனக்குன்னு எந்த ஒரு கனவுமே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே பேசுறா. அப்பதான் ஹீரோயின் பேசுறாங்க, இல்ல நாம்சாய் ஒரு நிமிஷம் சுத்தி பாரு, ஒன்ன பாரு. இப்படி ஆகணும் தான் நீ ஆசைப்பட்டியா? இந்த நிலைமைக்கு வரணும் தான் நீ கனவு கண்டியா? ஏன் நாம்சாய் அப்படி நினைக்கல. என்னோட நாம்சாய்க்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்றது தான் அவளோட வாழ்க்கையோட லட்சியம், கனவு எல்லாமே சொல்லும்போது, ஆனா அந்த நாம்சாய் இப்ப கத்துறா, மறுபடியும் என்ன தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேசாத. நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு? நான் தனியா தானே இருந்தேன். எதுக்கு என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்த? எதுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்த? எனக்கு நம்பிக்கை கொடுத்த? எதுக்கு என்னோட கண்ணை பார்த்து நீ என்ன நம்புறன்னு சொன்ன? என்னோட கனவெல்லாம் நிறைவேற வரைக்கும் நீ என் கூடவே இருப்பேன்னு சொன்ன. நீ சொன்ன எல்லாத்தையும் நானும் நம்பி தொலைச்சண்டி. ஆனா கடைசியில என்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு இல்ல? நீ என்கிட்ட சொன்னது, எனக்கு பண்ண பிராமிஸ், இது எல்லாத்தோடையும் சேர்த்து என்னையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இல்ல? என்ன வாழ்க்கையிலேருந்து மொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டல, ஏதோ குப்பியை தூக்கி போடுற மாதிரி அப்படின்னு இவ சொல்லும் போது இப்ப ஹீரோயின் கத்துறாங்க, நான் உன்னை மறந்துட்டேன்னு உன்கிட்ட யாரு சொன்னது? நான் உன்கிட்ட வேணா பேசாம போயிருக்கலாம், ஆனா இத்தனை வருஷத்துல நான் உன்னை பத்தி நினைக்காத நாள் ஒண்ணு கூட கிடையாது. உன்னை பத்தி நான் எதையுமே மறக்கல. எல்லாமே என் கண்ணுக்குள்ள இன்னமும் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிட்டது, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ், அப்புறம் கடைசியா நான் உன்னை பார்த்தப்போ உன்னோட அம்மா உனக்கு பண்ண அந்த கொடூரம் எதையுமே என்னால மறக்க முடியல. இது எல்லாமே எனக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கு. கடைசியா உன் அம்மா உன்னை அப்படி போட்டு சித்திரவதைப்படுத்துறத பார்த்ததும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா நான் எதுவுமே பண்ணாம பயந்து ஓடி போயிட்டேன். நான் பண்ண இந்த தப்ப நினைச்சு தினம் வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னால உன் மூஞ்ச பார்த்து பேச முடியல. எனக்கு அதுக்கான தைரியம் இல்ல. நான் உன்னை அன்னைக்கு அந்த நிலைமையில பார்த்துட்டு உன்னை காப்பாத்தாம போனதை நினைச்சு நான் தினம் வருத்தப்படுறேன். உனக்கு ஃப்ரெண்டா இருக்க தகுதியவே நான் இழந்துட்டேன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மறுபடியும் உன் லைஃப்குள்ள வரவே இல்லை. ஆனா என்னாலதான் இப்போ உன் லைஃப் இப்படி மாறி இருக்குன்னு பார்க்கும்போது என்னால இதை தாங்கிக்கவே முடியல. என்னால அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியல, எதையும் சரி பண்ண முடியல. ஆனா இப்பயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நாம்சாய். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது உங்ககிட்ட நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீயும் நானும் நினைச்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேணா பண்ணலாம். நீ தான் இப்படி உன்னை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு உன்னை நீயே இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன் கண்ணை பார்க்கும்போது உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னால எதையும் சாதிக்க முடியும்னு நான் உன்னை நம்புறேன். நீ உன்னை நம்புறியா என்ன நாம்சாய் அப்படின்னு இவங்க கேட்க, நாம்சாய் ஹீரோயின் மேல சாஞ்சுக்கிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. சரி ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பழைய மாதிரியே மாத்திரலாம், நானும் ஹீரோ உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பார்க்க, ஹீரோ எதையோ பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதை பாக்குறாருன்னு இவங்க திரும்பி பாக்குறாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்ல. என்னத்தை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா இப்ப சடனா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் ஹீரோவை ஒரே அடியா அடிக்க அப்படியே அவர் பறந்து போயிட்டு விழுறாரு. இப்ப ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனா இப்ப இந்த பக்கம் இந்த நாம்சாய் கத்துற சத்தம் கேட்குமா? என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த நாம்சாய் யாரோ வலுக்கட்டாயமா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி அவளோட கையை அவளை மீறியும் மடங்குது. அப்படியே உடஞ்சுக்கிட்டு அவ கத்துறா, ஃபா என்ன தயவு செஞ்சு காப்பாத்து, நீ என்ன காப்பாத்துவேன்னு சொன்னில அப்படின்னு சொல்லி கத்துறா. இவங்களும் உடனே நாம்சாயிட்ட ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ தடுக்கிறாரு, இல்ல போவாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நாம்சாயும் அப்படியே ஒரு கையை மெத்துவா மேல தூக்குறா. ஆக்சுவலா உங்க கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தவங்க வலுக்கட்டாயமா உங்க கையை பிடிச்சி தூக்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இப்ப அவளோட ஒரு கை தானா மேல போகுது. இன்னொரு கையில கத்தி வச்சுட்டு இருந்திருப்பா. அந்த கையை அப்படியே அவளோட இன்னொரு கை கிட்ட வந்து இப்ப சறுக்குன்னு கத்திய வச்சு கிழிக்குது. இவங்க வழியில துடிச்சிட்டு இருக்கா. ஆனா அவளோட கையை கிழிச்சு அதுல இருந்து வர ரத்தத்தை அப்படியே யாரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சுல, பெரிய மரம், அதுல அவளோட ரத்தத்தை தேக்க வைக்கிறாங்க. அதுல அவளோட ரத்தத்தை பூசுறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் பகலா இருந்த அந்த இடம் அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டார்க்கா மாற ஆரம்பிக்குது. அப்படியே இப்ப எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த வானம் அப்படியே டக்குன்னு விரிசல் விடுது. இந்த கண்ணாடி கிராக் ஆனிச்சுன்னா எப்படி ஆகும் அந்த மாதிரி ஆகுது. இப்ப கிராக் ஆன அந்த கேப்ல இருந்து கருப்பு கலர்ல புகை வருமா, அது அப்படியே வந்து இப்ப அந்த நாம்சாய சூழ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவளை வேற ஏதோ மாத்த ட்ரை பண்ணுது. அவளோட கண்ணெல்லாம் அப்படியே கருப்பாகுது. ஹீரோ பாக்குறாரு, இல்ல இங்க வேற ஏதோ நடக்குது அப்படின்ட்டு ஹீரோயினை இங்க இருன்னு சொல்லிட்டு இவர் வேகமா நாம்சாயிட்ட ஓடுறாரு. இப்ப போயிட்டு நாம்சாய் இவர் புடிச்சுக்கிட்டு வர்ற புகையை இவர் வாங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகை அவர் உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. அது அவரை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அப்படியே வழியில கதறிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, கத்துறாங்க. நான் இப்ப என்ன பண்றது? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆகும் இப்ப உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இது நம்ம கையை மீறி போயிருச்சு, இதுக்கப்புறமா என்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சொடக்க போட இவ்வளவு நேரம் அந்த வானம் தான் கிராக் ஆயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அந்த ரியாலிட்டியே அப்படியே டோட்டலா கிராக் ஆகுது. டோட்டலா நம்ம பார்த்துட்டு இருக்க சீனே அப்படியே கிராக் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. இங்க ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, வேடிக்கை பாக்குறத தவிர. அப்படியே ஒரு மாதிரி இன்டென்ஸா போயிட்டு இருக்க. இப்ப டப்புன்னு எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு. இவ்வளவு நேரம் இருட்டா இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த சீனே அமைதியாகுது. நாம்சாய் மயங்கி விழுந்துட்டா. பக்கத்துல ஹீரோ மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பாக்குறாங்க, என்னாச்சு
என்னாச்சு நீங்க ஓகே தானே அஜின் அப்படின்னு கேட்க, ஆனா இப்போ குடுக்குறானுங்க ட்விஸ்ட். இப்ப ஹீரோ நிமிந்து பாக்குறாரு, அவரு கண்ணு அப்படியே கருப்பா இருக்குமா, முகம்லாம் அப்படியே வெளிரி போய் அவருக்குள்ள அந்த கெட்ட சக்தி இறங்கிட்டு இருக்கு. ஆனா இவங்களால அதை நம்பவே முடியல. அஜின் இது நீங்க தானே, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க, ஆனா இப்ப ஹீரோ அப்படியே திரும்பி பின்னாடி ஒரு இரும்பு ராடு இருந்திருக்கும், அதை அப்படியே தூக்கி இப்ப ஹீரோயின் மேல வீசுவாராம். அவங்கள போட்டு தள்ள ஜஸ்ட் மிஸ் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது, அவ்வளவுதான் இதுக்கு மேல இருந்தா நம்ம கதை க்ளோஸ்ன்ட்டு. இப்ப அடிச்சு பிடிச்சி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா ஹீரோ ஒன்னும் இந்த நாம்சாய் மாதிரி சாதாரண ஆள் கிடையாது இல்ல, அவருக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் தேவையில்ல இல்ல, அவரு தான் நார்மலாவே மேஜிக் பண்ணுவாரு. அதனால அவர் ரிங்க சுத்தி விட்டு ஹீரோயின் போற இடத்துல எல்லாம் அவங்கள தடுக்கிறாரு. ஆனா எப்படியோ அவருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி வந்து லைப்ரரியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்மளால தான் அந்த பூச்சி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதை நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்புறாரு. இந்த டைம்ல தான் ஹீரோயின் ஈவாக்கு கால் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பாத்ரூம்ல வச்சு பேய் ஓட்டிட்டு இருந்திருப்பாளே, அந்த பொண்ணு தான். அவகிட்ட போன் பண்ணி ஏதோ ஹெல்ப் கேட்கறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ அனுப்பி விட்டு அந்த பூச்சி வந்துருச்சு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு. அதனால ஹீரோயின் அவசரமா ஈவா கிட்ட நான் சொன்னதை மட்டும் பண்ணிடுவோம், அப்புறமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பூச்சியை ஒரே நசுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஹீரோ ஹீரோயினை விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வேகமா ஓடி வந்தவங்க ஸ்விம்மிங் பூலுக்கே வந்துட்டாங்க. அப்பதான் அவங்களோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த ஈவா தான் ஏதோ அனுப்பியிருக்கா. ஆக்சுவலா அந்த ஈவாக்கு இந்த மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எப்பயுமே இந்த மேஜிக் சூப்பர் நேச்சுரல் இதை பத்தி தான் அதிகமா பேசுவா, இதை பத்தி தான் அதிகமா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சிருப்பா. அவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெல்லுக்கான மந்திரத்தை தான் கேட்டிருப்பாங்க போல, அதை தான் இப்ப அனுப்பி வச்சிருக்கா. இப்ப அதை பார்த்ததும் ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவங்களோட கையை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. இப்ப ஒரு மெதுவா வந்துட்டு இருக்க ஹீரோயின் சொல்றாங்க, அஜின் இது நீங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இது என்னமோ அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு உள்ள நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு வெளியில வாங்க, உங்களுக்கு இந்த எனிக்மாவை கண்டுபிடிக்கணும், அதுதானே உங்களோட ஆசை, தயவு செஞ்சு வெளியில வாங்க, உங்களை இதை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்க, இதை உங்களால மட்டும்தான் நிறுத்த முடியும், தயவு செஞ்சு திரும்ப வாங்க அஜின் அப்படின்னு சொல்லி இவங்க கத்த. ஆனா அது எதையுமே அந்த ஆஜின்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் கேட்கிற மாதிரி இல்ல. அது இப்ப வேகமா ஹீரோயினை நோக்கி ஓடி வர இங்க ஹீரோயின் பயத்துல கண்ணை மூடிக்கிறாங்க. ஆனா இப்ப ஹீரோ உள்ள வந்தவரு டப்புன்னு ஸ்டாப் ஆயிட்டாரு. இங்கதான் நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை காமிச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்த சுத்தி காட்டுறாங்க. இந்த நாம்சாய் ஒரு மேஜிக்கை போட்டிருப்பால, ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சா வர்றவங்களுக்கு இலூஷன் வர மாதிரி, அந்த ஸ்பெல்லை இப்ப நம்ம ஹீரோயின் போட்டிருக்காங்க அந்த இடத்த சுத்தி. அதனால இப்ப உள்ள வந்ததுமே ஹீரோவோட கண்ணு வெள்ளையா மாறிடுச்சு, அவர் பிளைண்ட் ஆயிட்டாரு இந்த மேஜிக்னால. சோ அதனால இப்ப அவரால் இலூஷனை மட்டும் தான் பார்க்க முடியும், ஹீரோயின்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஹீரோயினும் அந்த மேஜிக் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சிட்டு தான் ஹீரோ உள்ள வந்ததுமே பயந்துருப்பாங்க. ஆனா இவங்க போட்ட மேஜிக் பக்காவா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுதான் இவங்களுக்கு தைரியம் வருது. இப்பதான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஹீரோக்கு ஹீரோயின் எங்க இருந்து பேசுறாங்கன்னே தெரியல. கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் சுத்தி முத்தி தூக்கி வீசிட்டு இருக்காரு, ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட சிக்குவனான்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ கிட்ட பேசுறாங்க, ஏ ஆஜன் நீ அடிக்கடி ஒன்னு சொல்லுவது தெரியுமா, நான் உனக்கு டீச்சர் கிடையாது, அதனால உனக்கு நான் டீச்சர் மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காதன்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். ஒருவேளை நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தேன்னா இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பேனான்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் உன்கிட்ட கத்துக்கிட்டதுல பெஸ்ட் விஷயம் என்னன்னு தெரியுமா, எந்த சூழ்நிலையிலையும் கிவ் அப் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறதுக்கு மேல ஒரு போர்டு இருக்கும்ல ஹைட்டா, அந்த போர்டு வரைக்கும் ஹீரோவை அவங்கள ஃபாலோ பண்ண வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. கரெக்டா இப்ப அவர் அசந்த நேரமா பார்த்து அவரோட காலில் கொக்கியை போட்டு இன்னொரு பக்கத்தை கல்ல கட்டி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஸ்விம்மிங் பூல்ல. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான். நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த கெட்ட சக்திக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் மேல இருந்த கர்ஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோ அவங்கள பாத் டப்புக்குள்ள முங்க வச்சிருப்பார்ல. சோ இப்ப அதே மெத்தட தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணியில இந்த மந்திர வார்த்தையெல்லாம் இந்த பேப்பரை வர போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க போனை ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஈவா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல, அவகிட்ட ஹீரோ மேல இருக்க இந்த கெட்ட சக்தியை கர்ஸை ரிமூவ் பண்றதுக்கான மந்திரத்தை தான் கேட்டிருப்பாங்க. சோ இப்ப அதை அவங்க படிக்க ஆரம்பிக்க இங்க ஹீரோ கதறாரு, தண்ணி விட்டு வெளியில வர ட்ரை பண்றாரு. ஆனா கல்ல கட்டி தூக்கி போட்டதுனால இவரால் நீந்திட்டு வெளில வர முடியல. இங்க ஹீரோனும் தொடர்ந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு கடத்துல ஹீரோ காலில் கட்டி அந்த கல்லு அவுந்து தனியா வந்துருச்சு. அவ்வளவுதான் இப்ப ஹீரோ கத்திக்கிட்டே அப்படியே தண்ணியை விட்டு பறக்க ஆரம்பிச்சிடறாப்ல அந்த இடத்துல. ஆனா இங்க அவங்க நிறுத்தவே இல்லையே, மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா அவங்க கழுத்துல இருக்க லாக்கெட்டை கட்டி அப்படியே அந்த தண்ணிக்கு நேரா நீட்டுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இவங்க நாம்சாயை பார்க்க புறப்படுறதுக்கு முன்னாடியே ஹீரோ சொல்லியிருப்பாரு, எனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நீ தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா அவங்க மேல நம்பிக்கையே இருந்திருக்காது. நீ ஒரு மந்திரவாதி, உன்னால என்ன மேஜிக் வேணாலும் ஈஸியா பண்ண முடியும், உன்னால எல்லாமே பண்ண முடியும். ஆனா நான் ஒரு சாதாரண பொண்ணு, எனக்கு இந்த மந்திரத்தை பத்தி எல்லாம் சுத்தமா தெரியாது, எனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது அப்பதான் ஹீரோ சொல்லியிருப்பாரு, ஏ ஃபா இங்க பாரு, நீ என்ன நான் உன்னை விட ஸ்பெஷல்னு நினைச்சிட்டியா என்ன, அதனாலதான் என்னால இந்த மேஜிக் எல்லாம் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறியா என்ன, கிடையவே கிடையாது. இந்த மேஜிக்கை பண்றதுக்கு எல்லாத்த விடவும் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பிக்கை. உன்னோட ஆழ் மனசுல உனக்கு நம்பிக்கை இருக்கணும், நீ பண்ற மந்திரம் ஒர்க் ஆகும்னு. மந்திரம் உண்மைன்றது உன்னோட ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கணும், அப்பதான் நீ பண்ற மேஜிக் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் அவங்க மந்திரத்துல கடைசி வார்த்தையை சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த செயின் அப்படியே தண்ணிக்குள்ள போட, இவ்வளவு நேரம் அந்த இடத்துல பறந்துட்டு இருந்த ஹீரோ இப்ப மறுபடியும் தண்ணிக்குள்ள இழுக்கப்படுறாரு. அவ்வளவுதான், தண்ணிக்கு அடியில போயிட்டாரு கதறிக்கிட்டே. இங்க ஹீரோயின் வேண்டிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வெளியில வந்துரு ஆஜின், உன்னால முடியும், இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு
விஷயத்த பார்த்துருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோ வெளியில வர மாதிரியே தெரியல. தண்ணிக்குள்ள போனவர் அப்படியே போயிட்டாரு. இவங்களுக்கு லைட்டா பதற ஆரம்பிச்சிருச்சு ஹீரோ என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப வராரு ஹீரோ கரெக்டா தண்ணிக்குள்ள இருந்து வெளியில. இப்ப அவர் வெளியில வந்ததும் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப அப்படியே மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்களாம். ஹீரோ பாக்குறாரு, ஹீரோயினை காப்பாத்தலான்னு போகும்போது அப்ப அங்க நாம்சாய் வரா. அவ தண்ணிக்குள்ள குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. எப்படியோ ஹீரோயினை கரைக்கு கூட்டிட்டு வந்து கண்ணத்துல தட்டி தட்டி எழுப்பிட்டா. ஃபா என்ன மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிடலான்னு பாத்தியா என்ன? இங்க பாருஃபா, மொத டைம் நீ பண்ண ப்ராமிஸ் தான் உன்னால நிறைவேற்ற முடியல. இந்த டைம் பண்ண ப்ராமிஸாவது ஒழுங்கா நிறைவேற்றணும். நீ இல்லனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், மறுபடியும் நான் பழைய மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே நாம்சாயை கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ கடைசியா எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சு. நாம்சாய்க்கும் இப்போ அவன் மேல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலா அவளுக்கு ஆர்ட்னா பிடிக்கும். ஆனா அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் சொல்லிருக்க மாட்டா. ஏன்னா அவளோட ஆர்ட் எல்லாமே ரொம்ப டார்க்கா இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால இவளோட இந்த இன்ட்ரெஸ்ட் வெளியில தெரிஞ்சா மத்தவங்க எல்லாரும் இவளை நார்மலா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வெளியில சொல்லிருக்கவே மாட்டா. ஆனா ஹீரோயின் எப்படியும் அவளுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியம்லாம் கொடுத்து இவளை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸ்கூல்லேயே கூட பசங்களுக்கு முன்னாடி அவளோட ஆர்ட்டை கான்ஃபிடென்ட்டா காமிச்சு பாராட்டலாம் வாங்குறா. அதுக்கப்புறம் நாம்சாயோட அம்மாவையும் ஹீரோயின் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க நல்லது தான் நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை மாதிரி நாம்சாய்க்கு மெடிக்கல் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவளுக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும், அது அவளுக்கு சூப்பராகவும் வருது ஆண்டி. அதனால அவ கிரேடை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவ எடுத்திருக்க கிரேடே அவளுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு போதும். ஸோ ஒரு அம்மாவா உங்க பொண்ணோட கனவை நிறைவேற்ற வேண்டியதுதான் உங்களோட கடமை அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நாம்சாயோட அம்மாவும் இத்தனை நாளா தான் பொண்ணு தன்னை மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, தான் பொண்ணு தன்னை மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்கு பிடிச்சதே அவ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. நாம்சாய்க்கும் ஹீரோயினுக்கும் செம்ம சந்தோஷம். எல்லாமே நார்மலா சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஹீரோ டெம்பரரி ஸ்டாஃபா தானே இவங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. இப்ப பழைய டீச்சர் திரும்பி வரதுனால ஹீரோ போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோ யாருக்கிட்டையும் சொல்லாம அவரு பாட்டு கிளம்பி வந்துட்டாரு வீட்டுக்கு. இங்க குரூப்ல பசங்க எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்து குட் பை சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் அனுப்புறாங்க. ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிட்டாரு. ஆனா இப்ப திடீர்னு அவரோட வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. மனுஷன் டக்குன்னு அலர்ட் ஆயிராப்ல, யாரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வரும்போது இப்ப ஹீரோயின் திடீர்னு ஜம்ப் பண்ணி வந்து நிக்கிறாங்க. ஒரு செகண்ட் மனுஷன் பயந்தே போயிட்டாரு. நீ எப்படி இங்க வந்த? உங்ககிட்ட எப்படி என்னோட அபார்ட்மெண்ட் சாவி கிடைச்சது அப்படின்னு போது நானே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல? முதல்ல நீ உன் வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு போது எதுக்கு நான் கிளம்பணும்? நீ ப்ராப்பரா சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ பாட்டுக்கு துண்டை காணும் துணியை காணும் ஓடி வந்த மாதிரி அப்படியே ஓடி வந்துட்ட, எதுவுமே சொல்லாம. நம்ம கடந்து வந்த பாதையை பாரு, இவ்வளவு பெருசு, இவ்வளவு பழகிட்டு ஒரு குட் பை கூட சொல்லாம போனா பின்ன என்ன பார்த்தோம் நம்ம பழகினதுக்கு? ஏன் நீ இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட எங்க மேல எல்லாம் அக்கறையே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டே போக ஹீரோ சும்மா இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு போது அது ஒன்றும் இல்லை, உன்னை சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதாங்க சார் உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்க்குறாரு. விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஆனால் உனக்கு 12 மணி வரைக்கும் தான் டைம், அதுக்கப்புறம் மூட்டையை கிளம்பிட்டு நீ வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டே இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அப்படியே ஜாலியாக தான் போகுது. இப்போ கடைசியாக எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கேட்குறாங்க, அப்புறம் ஸ்கூலை விட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஐடியா அப்படின்னு கேட்க எனக்கு என்ன என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற, என் வாழ்நாள் முழுக்க அந்த எனிக்மா குரூப்பை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுங்களை துரத்திட்டே இருக்கிறது தான் என் வேலை. சரி என்ன பத்தி கேட்கறத விடு, நீ என்ன பண்ண போற? ஸ்கூல் முடிய போது அடுத்து என்ன காலேஜா அப்படின்னு கேட்கும்போது ஆனா ஹீரோயின் ஒரு மாதிரி சைலண்டா இருக்காங்க. ஸ்கூல்ல நிறைய ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல எல்லாத்துலயும் வெறுசா நான் எழுத்துல மட்டும்தான் சொல்லியிருந்தேன் நான் என்ன ஆகணும்னு. ஆனா நான் உண்மையாவே ஆகணும்னு நினைக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பார்ப்பாங்களாம். ஹீரோவும் ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோயினை பார்த்தவரு சரி சரி அதான் டைம் ஆயிடுச்சுல, சொன்ன டைம் முடிஞ்சது, நீ கிளம்புற வழியா பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு அப்ப தெரியுது இல்ல நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு, அப்புறம் எதுக்கு டாபிக்கை டைவர்ட் பண்றேன்னு போது அது உனக்கு சரிப்பட்டு வராதுன்றதுனால தான் நான் டாபிக்கை டைவர்ட் பண்றேன்னு போது ஏன் சரிப்பட்டு வராது, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வாழ்க்கை முழுக்க போயிட்டு படிச்சுட்டே இருக்க சொல்றியா? இங்க பாருப்பா நீ அவசரப்படுறன்னு சொல்லும்போது நான் ஒன்னும் அவசரப்படல, இது வரைக்கும் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேனே தவிர்த்து கடைசியா நான் எங்க போகணும்னு எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஆனா இப்போ நான் என்னோட டெஸ்டினேஷனை கண்டுபிடிச்சிருக்கேன், அது உன் கூட தான் அஜின். இவ்வளவு நாள் நான் தனியா ஓடிக்கிட்டு இருந்த ஓட்டத்தை இப்ப நான் உன் கூட சேர்ந்து ஓடணும்னு நினைக்கிறேன், நீ பண்றதை நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாருப்பா சொன்னா புரிஞ்சுக்கோ, இது உனக்கு செட் ஆகாதுன்னு போது அது எப்படி நீ சொல்லலாம்? எனக்கு என்ன பிடிக்கணும் என்னை விட உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு பிடிச்சது நான் உன் கூட இருக்கணும், நீ பண்றதை பண்ணணும், எனக்கு உன் கூட சேர்ந்து பண்ற அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் இன்னும் வேணும், அதுக்காக தான் நான் என்னோட வாழ்க்கை முழுக்க ஏங்கிட்டு இருந்தேன். கடைசியா அது எனக்கு வேணும்னு நான் நினைக்கும் போது அதை என்கிட்ட நீ பறிக்க பாக்குறியா? நான் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட ஃபியூச்சர் உன் கூட தான், நீ வேணாலும் சொன்னாலும் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே போக ஹீரோ டக்குன்னு இவங்க வாய மூடிட்டாரு. போதும்ஃபா எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான், எனக்கும் உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சுப்பா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அழுதுட்டே இருந்தவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டாங்க. இருவே எதிர்பார்க்கல, இப்போ ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாரு மனுஷன். கரெக்டா இப்ப 12 மணி ஆக ஏதோ ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு இவரு. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ பார்த்து அஜின் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அவரோட
அவரோட கை அப்படியே இப்ப ஹீரோயினோட மூஞ்சிக்கு நேரா வச்சு ஊத அவ்வளவுதான். இப்ப ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆகுது, எப்படியோ அதை கடந்துட்டாங்க அவங்க. எல்லாமே பழைய மாதிரி மாறிடுச்சு. அப்பதான் ஒரு நாள் உட்காந்துட்டு நம்ம நாம்சாயும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. இந்த எனிக்மாவை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறாங்க ஆன்லைன்ல. அதை பத்தி எதுவுமே இல்ல. நாம்சாயும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னமோ எனக்கு நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் போனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப டக்குன்னு நாம்சா இதை ஒரு நிமிஷம் பாரு அப்படின்றாங்க. அதுல என்னன்னு பார்த்தா ஒரு லேடி செலிபிரிட்டி பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ரீசெண்டா அந்த செலிபிரிட்டியை ஒரு பையன் கூட பார்த்ததாகவும் அந்த பையன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவரு தான் அந்த செலிபிரிட்டியோட பாய் ஃப்ரெண்டு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே நாம்சாயை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்பதானே நீ சொன்ன நமக்கு நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருக்குன்னு. ஆனா பாரு, எல்லாமே உண்மைதான். ஆஜின், எனிக்மா எல்லாமே உண்மை. ஆனா என்ன, இப்ப அது நம்ம கண்ணு முன்னாடி இல்ல. நம்ம நம்பினா எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அவங்க சொல்ல, அதோட இந்த சீரீஸ் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தா அந்த செலிபிரிட்டியும் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ அந்த செலிபிரிட்டி பொண்ணை ஒரு ஹோட்டல்ல வந்து டிராப் பண்ணிட்டு உன்னை நாளைக்கு இதே இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா இப்ப அந்த செலிபிரிட்டி பொண்ணு ஒரு ரூமுக்குள்ள வர, அந்த ரூமே ஒரே டார்க்கா இருக்கு. இப்ப அந்த ரூம்ல இருக்க யாருக்கிட்டே பேசுறா. அந்த ஆஜின் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கான், அவன் அப்படியே விட சொல்றீங்களா அப்படின்னு போது இப்பதான் அந்த ரூம்ல இருக்க ஆளு பேச ஆரம்பிக்கிறான். இல்லம்மா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அவன் அந்த எனிக்மாவை தானே தேடிக்கிட்டு இருக்கான், தேடட்டும், அவன் நம்ம கண் பார்வையிலேருந்து மிஸ்ஸே ஆக மாட்டான் அப்படின்னு இந்த ஆளு சொல்ல, இப்ப நம்ம ஆஜின் அந்த செலிபிரிட்டி விட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியில போயிட்டு இருக்க. அவரை யாரோ ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ அப்படியே திரும்பி பாக்குறா பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஈவா பொண்ணு. அடிப்பாவி, நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருந்தியடி, நீயும் ஏதாவது வில்லியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா அவ யாரு அப்படின்றத இந்த சீசன்ல ரிவீல் பண்ணல. இங்க இந்த செலிபிரிட்டி கூட பேசிட்டு இருந்த அந்த ஆளும் சொல்றான், அவன் எனிக்மாவை தேடுறபடி தேடிக்கிட்டே இருக்கட்டும், அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நானும் ஆஜனும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே மின்னெல்லாம் மின்ன இப்பதான் இந்த ஆளோட மூஞ்ச காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஆள் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் தான் போல, தாய் டிராமாஸ்ல எல்லாம். இந்த F4 அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அந்த டிராமாலையும் இவர் தான் நடிச்சிருக்காரு மெயின் லீடா. ஸோ நிறைய பேருக்கு இவர் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அடுத்த சீசனை பாக்கிறதுக்கு. எஸ், இன்னொரு சீசன் இருக்கு இந்த சீரீஸ்ல. அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்கலாம். சரி, ஏற்கனவே வீடியோ லென்த்தா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் வளவலன்னு இழுக்க வேண்டாம். உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். டாடா.